ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு வென் யுவர் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட்ஸ் யூ. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜேகே வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஸர்டா. நீங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜேகே ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு வந்துட்டு ஜேகே மேலே ஒரு க்ரஷ்டா. லைக் உங்களுக்கு வந்துட்டு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சைட்டெல்லாம் அடிச்சிட்டு இருப்பீங்க. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கிறேன். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சென்னியோல் 2 பேருமே காலேஜ் கிரவுண்டில் தான் ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருக்கீங்க. இங்கே மேலேருந்து ஜாங்கோக் உங்கள் 2 பேரையும் பார்த்துக்கிட்டே அப்படியே தான் ஸ்டாஃப் ரூம்குள்ளே போயிருந்துருப்பார். இப்போ நீங்கள் சென்னுல் முடியலடா, எவ்வளோ நேரமாக ஓடிட்டே இருக்கேன், எனக்கு மூச்சு வாங்குது, ப்ளீஸ்டா போதும், என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாதுடா. இப்போ அவனா, சரிடி தெரியுது, உன்னை பார்த்தாலே தெரியுது, போதும் விளாட்னதுலாம், கிளம்பலாமா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆமாம் கிளம்பலாம் அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு சென்னையிலும் போயிடுறான். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதும் உங்கள் அப்பா தான் பயன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறீங்க. என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபேஸா? அதுவா ஒன்றும் இல்லைப்பா, காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நானும் சென்னையில் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்தோமா, அதான் இப்படி. என்ன கூப்பிட்டீங்க? நீ என்ன இன்னும் குட்டி பொண்ணா விளையாடுறதுக்கு? அப்பா சரி சரி சரி, ஐ ஹாவ் சம் குட் நியூஸ் ஃபார் யூ. அப்படியா, என்னதுப்பா? அது உனக்கு ஜங்குக்னா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாம். அதுக்கு தான் ஜங்குக் அப்பா கிட்ட பேசி உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்கப்பா? ஆமாண்டா, உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஜானும் கேட்டான், என்னடா அதுக்குள்ளே மேரேஜ்ன்ற பயன் படிச்சுட்டு தானே இருக்கா, படித்து முடிக்கட்டோன்ட்டு. நான் தான் பரவாயில்லடா இருக்கட்டும், அவள் ஃபைனல் இயர் தானே படிச்சுட்ருக்கா, பரவாயில்ல முடிச்சு விட்டுடலான்னு சொன்னேன். அவனும் ஓகேன்ட்டான். ஜங்கு கிட்ட சொல்லிவிட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னான். உங்களுக்கா? பாப்பா ரியலி? எனக்கு ஜங்கு கூட மேரேஜா? ரியலி? ஆமாண்டா ஆமாம். பா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு அவர் சீக்கில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் ஓடி உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இங்கே உங்கள் போகிறவங்களையே பார்த்து உங்கள் அப்பா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஜங்குக் சைட் பார்க்கலாம். இப்போ ஜங்குக் காலேஜ் விட்டு வீட்டுக்கு போனதும் ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக்கா பா என்ன, இங்கே வா, நான் உன்கிட்ட பேசணும். ஆப்பா சொல்லுங்கள். என்னது? அது வந்து உனக்கு மேரேஜ் பண்ணிடலான்னு இருக்கோண்டா. மேரேஜ்? ஆமாண்டா. ஏன் திடீர்லாம் இல்லை, பண்ணணும்னு பிளான் பண்ணது தான். ஆல்ரெடி நீ 29, இனி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஓகே தானே, அதனால தான். ஓகேப்பா. பொண்ணு யாருன்னு நீ கேட்கலையே. யாரு? அது வந்து பயன்டா. வாட்? பயனா? ஆமாம். எதுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுற? பயன் இப்போ தானே காலேஜ் படிக்கிறா, தட் டு வி ஹாவ் லாட் ஆஃப் ஏஜ் டிஃப்ரென்ஸ். எப்படிப்பா இது செட் ஆகும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? பயனுக்கு எது ஓகே சொல்லிட்டாளா? என்ன பயன் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொன்னாளா? ஆமாம் ஓகே சொன்னாளா? வாட்? என்ன எல்லாமே எனக்கு ஷாக்காக இருக்கு. கிளியராக தெரியுமா பயன் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்காளா? ஆமாம் ஜங்கோக், பயன் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்தால் அவங்க பிஸ்னஸ்க்கும் நம்ம பிஸ்னஸ்க்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேரேஜ் பண்ணுறதுல எனக்குமே நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் வயனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, வயன் பேரண்ட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, எங்களுக்கும் வயன் ஓகே, உனக்கும் ஓகேனா ஓகே, நம்ம இந்த மேரேஜை ப்ரொசீட் பண்ணிடலாம். பட் ஜங்கோக், உனக்கு வேணான்னு சொன்னாலுமே கூட இந்த மேரேஜ் கண்டிப்பாக நான் பண்ண தான் போகிறேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. மேபி இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் இருக்கணும். பையன் எப்படி இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அவர் வந்துட்டு அப்படியே மேலே போயிடுறாரு. இப்போ ஜங்குக் அப்பா தான், ஜங்குக் 1 வீக்கில் தான் மேரேஜ் ரெடியாக இருந்துக்கோ. அவர் திரும்பி பார்த்துட்டு அகைன் சைலண்டாக மேலே போயிடுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம்.
நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்க்கு ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கீங்க. எங்கள் சன்னியூலா, ஏய் என்னடி இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுதே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே காலேஜ்க்கு கிளம்பி போயிடுறீங்க. காலேஜ்குள்ளே என்டர் ஆனதும் ஜேகேவுமே காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவர் உங்களை பார்க்க, நீங்கள் அவரை பார்க்க உங்களுக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. அப்படியே உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. சன்னியோல் ஜேகேக்கு அப்படியே விஷ் பண்ணுறாரு. அவரும் அவரை ஹெட் நோட் பண்ணுறாரு. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் சன்னியோல் ஆஸ் யூஷுவல் உங்கள் தோல் மேலே கை போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. இங்கே ஜேகேவா போகிறவங்க 2 பேர்த்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி காலேஜுமே போயிருந்துருக்கோம். இப்போது ஈவினிங் போல் ஜங்குக்கு தான் உங்ககிட்ட, வயன் ப்ரொஃபஸர், அது வந்து நான் உன்கிட்ட பேசணும். சொல்லுங்க ப்ரொஃபஸர். அது ப்ரைவேட்டாக பேசணும். இப்போ சன்னியோல் அப்படியே போயிடுறான். ப்ரொஃபஸர் சொல்லுங்க. இல்லை, உனக்கு மேரேஜ் பற்றி பேசுனாங்களா? ப்ரொஃபஸர், அப்பா சொன்னார். உனக்கு இதில் விருப்பமா வயன்? விருப்பம்தான் ப்ரொஃபஸர். வயன், உனக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லு. வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லை ப்ரொஃபஸர், அப்படிலாம் எதுவும் இல்லை. வயன், என்கிட்ட எதுக்கு நீ போய் சொல்லிட்டுருக்க? எனக்கு தெரியும் உனக்கு இந்த மேரேஜ் இஷ்டம் இல்லை தானே. உங்கள் அப்பா எங்கள் அப்பா இந்த பிஸ்னஸ் டீலிங்ஸு என்னென்னமோ சொல்லி உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே? உங்கள் அப்பாக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீ இதுக்கு ஓகே சொல்லாத. உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லிவிட்டு நான் பார்த்துக்கிறேன் வயன். ப்ரொஃபஸர், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல போகிறீங்க. அந்த டைமில் அவருக்கு கால் வருது, பார்க்குறாரு. வயன், 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ண போயிடுறாரு. நீங்களா, என்ன இவர் நம்ம விருப்பப்பட்டு தானே இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவரை நான் வந்து இப்படி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ சன்னியூலா, என்னடி பேசியாச்சா? என்ன பேசணுமா ப்ரொஃபஸர் உன்ட்ட, அதுவும் ப்ரைவேட்டா? அது வந்து ஒன்றும் இல்லைடா, டைம் ஆகுதுடி, போகலாம். இருடா, அவர் வரப்போகிறாரு, பேசிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே இருக்கான். இங்கே ஜங்குக்கா பேசிக்கிட்டே அப்படியே கிளம்பி போயிருந்துருப்பாரு. என்னடா இவர் போயிட்டாரு? ஆமாம், வா அவரும் கிளம்பியாச்சு, நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டுறீங்க. அப்படியே தான் அன்னைக்கு ஈவினிங் போல் நீங்களா யோசிச்சிட்டே இருக்கீங்க, ஏன் ஜங்குக்கு இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கிட்ட இருந்தால் கால் வருது. வயன், ஆக்சுவலி சாரி, ஒரு இம்பார்ட்டண்ட் கால், அதனால தான் நான் அங்கேருந்து கிளம்பி போயிட்டேன். என்னமோ சொல்ல வந்தியே, என்னது சொல்லு. அது வந்து ப்ரொஃபஸர், இப்போ உங்கள் அம்மா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீங்களா, அம்மா என்னம்மா, நான் சொன்னல ஈவினிங் போல் உன்னோட ப்ரைடல் ட்ரெஸ் வரும், அதை நீ போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, வந்திருக்குடா, வா. இதம்மா, நீங்கள் போங்க, வரேன். வாடா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் போகணும்ல. இதம்மா வரேன் அப்படின்ட்டு. ப்ரொஃபஸர், நான் அப்புறமா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேனே. அவரா, சரி பையன் அப்படின்ட்டு அந்த கால் வந்து கட் பண்ணிடுறாரு. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க. 1 week உங்களோட மேரேஜ் அந்த இதே தான் போயிட்டே இருக்கு. சங்குக்கிட்ட உங்களுக்கு பேச டைம் கிடைக்கல, அவருக்கும் பேச டைம் கிடைக்கல. ஒரு வழியாக உங்களோட மேரேஜ் டேவுமே வந்தாச்சு. நீங்களும் போயிட்டு அவருக்கு முன்னாடி நிற்கிறீங்க. அவரும் ரிங் போடுறாரு, நீங்களும் ரிங் போடுறீங்க. அவரா ஒரு மாதிரி தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போது யூ மே கிஸ் தி பிரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா உங்களை பார்க்குறாரு, உங்களுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகுது. நீங்கள் நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்றது அவருக்கு நல்லா ஃபீல் ஆகுது. என்ன ரொம்ப நர்வஸ் ஆகுறா? நம்ம நினச்சது தானே. ஓகே ஜங்குக், ஜஸ்ட் 4 ஹேண்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி விட்டுடலாம் அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாய்ஸை அப்படி தான் உங்கள் 4 ஹேண்டில் கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே தான் மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனதும் ஜங்குக் உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களை விட்டுட்டு அப்படியே தான் கோவமாக மேலே போயிடுறாரு. உங்களுக்கா, என்னது இது, எவ்வளோ கோவமாக போகிறாரு அப்படின்ட்டு ஸ்லோவாக அவர் பின்னாடியே போகிறீங்க. அவராக ரூம்குள்ளே போயிட்டு வேகமாக அவரோட டை ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஸ்லோவாக ஜங்குக், இப்போ அவர் வெடுக்கன்னு திரும்பி பார்க்குறாரு. ஜங்குக்கா, நான் உன்னோட ப்ரொஃபஸர், கால் மீ ப்ரொஃபஸர், புரியுதா வயன்? சரிங்க ப்ரொஃபஸர். என்னாச்சு, ஏன் ரொம்ப கோபமாக இருக்கீங்க? இப்போ அவர் வேகமாக அவங்க கிட்ட வராரு. எத்தனை வாட்டி கேட்டேன், இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி
எத்தனை வாட்டி உன்னை கேட்ட வயன், இந்த மேரேஜ் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். எதுவுமே சொல்லலை. அப்படியே நின்ன கல் மாதிரி. இன்னைக்கு பார்த்தியா எங்கே வந்துங்க இது நிற்குதுன்ட்டு. நான் தான் சொன்னனே எனக்கு பிடிச்சதா பண்ணிக்கிட்டேன்ட்டு. என்ன உனக்கு பிடிச்சதானே இந்த மேரேஜ் பண்ணியா? யார் காதில் நீ பூ சுற்றணும்னு நினச்சிட்ருக்க வயன்? எனக்கு எல்லாமே தெரியும். இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லை தானே, உங்கள் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணதுனால தானே இந்த நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. எனக்கு தெரியும். இப்போயாவது அட்லீஸ்ட் சொல்லு, உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை தானே? என்ன பேசுகிறீங்க ப்ரொஃபஸர்? இல்லை, நான் என்னோடய விருப்பத்தோடு தான் இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ப்ரொஃபஸர். எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம்தான். அக்கேன் அதையே சொல்கிறா. சரி, நீயா என்னைக்கு வந்து நீ எனக்கு வேணாம் ஜங்கோக் நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்கிறியோ அனி வரையும் நானும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இந்த மேரேஜில் ஒரு துளி கூட விருப்பமே இல்லை. கல்யாணம் அப்பா அம்மா பண்ணிக்க சொன்னாங்களேன்னு தான் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறாரு. நீங்களா போகிற ஜங்குக்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன ப்ரொஃபஸருக்கு விருப்பம் இல்லையா? அப்பா அம்மாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரா? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட ஏன் சொல்லாமல் இப்போ வந்து என்னது இவர் அப்படின்ட்டு போகிற ஜங்குக்கே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க. அப்படியே தான் டைம் போகுது. அவர் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே வந்திருப்பார். பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு அவர் பக்கத்தில் நிற்கிறீங்க. இப்போ அவர் எதுக்கு வந்து என் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன், ஏன் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு தோணலையா? முதல்ல போய்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீயும் படு. ஜங்கோக் என்ன? சாரி ப்ரொஃபஸர். சொல்லி தொலை. என்ன உங்களுக்கு இந்த மேரேஜ் அப்போ விருப்பம் இல்லையா? இல்லை, அதான் தெளிவாக சொல்லிட்டேன்ல. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அண்ட் உனக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் எடுத்துக்கோ. இந்த ரூமில் வராத. இது எனக்கு மட்டும்தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனா இந்த மேரேஜ் நடக்க விடாமல் பண்ணியிருப்பேன்ல. அதை சொல்லலான்னு தான் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நீ ஒரு டைம் கூட காது கொடுத்து கேட்டதே இல்லை. அஃப்கோர்ஸ் நடுவில் அவங்க இவங்கன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்மளை பேசவே விடலை, ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த மேரேஜில் உனக்கு விருப்பம் இல்லைன்றது எனக்கு தெளிவாக தெரியும். ஏதோ பேரண்ட்ஸ் பிஸ்னஸ் டீலிங் அது இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். நீ என்கிட்ட எதுவும் மறைக்க வேணாம் வயன். உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா ஓப்பனாக என்கிட்ட சொல்லலாம். இல்லை, எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரொஃபஸர். எனக்கு விருப்பத்தான் ப்ரொஃபஸர். இவன் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை. சரி வயன், இந்த ரூம்குள்ளே நீ வராத. உனக்கு பக்கத்தில் இருக்கிற ரூம் அதுதான் உன்னோடது. போகலாம் நீ. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் அதை சொல்லிவிட்டு அப்படியே தான் அவர் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருப்பார். இப்போ நீங்கள் ஸ்லோவாக டேர்ன் பண்ணிவிட்டு வெளில போகிறீங்க. இப்போ ஜங்குக் தான். வயன், நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறீங்க. அண்ட் நம்ம 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆன விஷயம் காலேஜில் யாருக்குமே தெரியக்கூடாது. ஈவன் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் நீ ஷேர் பண்ணிக்க கூடாது. பண்ணலை ப்ரொஃபஸர். குட். இப்போ போ. நீங்கள் ஸ்லோவாக போயிடுறீங்க. அவரும் அப்படியே தான் படுத்துருந்துருப்பார். அன்றைக்கி நைட் அப்படியே தான் போயிட்டுருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஏஞ்சி ஜங்கோக் அவரோட காலேஜ்க்கு கிளம்பிட்டாரு. நீங்களும் தான் ஸ்லோவாக கிளம்பி போகிறீங்க. அவர் உங்களை கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுன்னு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. நீங்களும் அப்படியே தான் அவர் பின்னாடியே நீங்களும் போயிடுறீங்க. இப்போது உங்கள் காலேஜ் கேட்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட் சென்யோல் அவங்கள பார்த்ததும் பயன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்களா ஒரு மாதிரி தான் ஃபேஸ் வச்சுருக்கீங்க. என்னடி என்னாச்சு? ஒரு வாரமாக காலேஜ்க்கு நீ சரியாகவே வரல, இப்போ என்ன மூஞ்சி இப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை சென்யோல். சொல்லுடி, ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது. ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை சென்யோல். அப்படியா, சரி. ஆனால் வாயின் இப்படி இருக்க மாட்டான். பட் இருந்தாலும் நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுனால நான் நம்புகிறேன். சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டுறீங்க. ஜங்குகா, நீங்கள் 2 பேரும் இப்படி போகிறது அவரும் பார்த்துருந்துருப்பாரு. அவரும் அப்படியே தான் காலேஜ்குள்ளே போயிருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் கிளாஸ்லேயுமே ஒரு மாதிரி தான் உட்காந்துட்ருக்கீங்க. சென்யூலா, உன்னதாண்டி என்னடி ஆச்சு? ஒரு வாரம் கழித்து காலேஜ் வர மூஞ்ச பார்த்தா இப்படி இருக்குது. என்னடி ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் எதுவும் இல்லை சென்யூல், சும்மாதான். சும்மாவா?
என்னமோ சொல்கிற, சரி நீ சொல்கிற நானும் நம்புகிறேன் அப்படின்ட்டு கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது ஜேகேவோட கிளாஸ் தான். உள்ளே வந்ததும் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் சன்யுல் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. இதே தான் சன்யுல் உங்ககிட்ட என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அதை தான் பார்த்துருப்பாரு. அவரும் அவரோட ஸ்பெட்ஸை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு ஓகே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கிளாஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்களா ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. என்ன ஜாங்கோக், ஏன் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க? உங்களுக்கு பிடிக்காம ஏன் ஜாங்கோக் மேரேஜ் பண்ணீங்க? என்ன அத்தனை வாட்டி பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்களே, உங்களுக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நான் வேணான்னு வீட்டில் சொல்லியிருப்பேனே ஜாங்கோக். ஏன் ஜாங்கோக் ஏன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்ருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் நீங்கள் சன்யுலோட காலேஜ் கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கீங்க ரொம்ப சோகமாக. எங்கள் சன்யுலா, என்னடி ஆச்சு உனக்கு? வேணாம், எனக்கு இந்த வயன் பிடிக்கல, எனக்கு எப்பயும் போல் இருக்கிற வயன் தான் வேணும். ஏண்டி உம்முன்னு உட்காந்துட்ருக்கேன், எனக்கு கடுப்பாக இருக்குது, சிரிடி. நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. அப்போது சிரிக்க மாட்டேன், இப்படியே தான் உருன்னு உட்காந்துட்ருப்பேன் அப்படி தானே? சரி இப்போ வயன் சிரிப்பா அப்படின்ட்டு சிக்கலை கம்முட்டி விட்றாரு. நீங்களா கொஞ்சம் நேரத்தில் நல்லா பலமாகவே சிரிக்கிறீங்க. இது எல்லாமே கூட ஜாங்கோக் அப்படியே தான் பார்த்துட்ருக்காரு மேலே இருந்து. ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ இருக்குதானே, அது தெரிஞ்சு தான் நான் கேட்குறேன். இந்த மேரேஜ் உனக்கு பிடிச்சிருக்கா ஃபோர்ஸ்டான்ட்டு? அதை சொல்லாமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இவன் கூட நீ என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? அத்தனை வாட்டி கேட்குறேன், உனக்கு இந்த மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சொல்ல வேண்டியது தானே? பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணால் என்ன, நான் பேசுவேன்ல வீட்டில். எவ்வளோ வாட்டி உன்னை கேட்டேன், மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்க்கு உனக்கு விருப்பமா இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறாங்களான்ட்டு. சொல்லாமல் இப்போ இவன் கூட கிரவுண்டில் உட்காந்துட்டு சரி வயன் அப்படின்ட்டு அவரும் அப்படியே தான் போயிருந்துருப்பாரு. நீங்களும் கொஞ்ச நேரம் சென்னையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் வீட்டுக்கு போயிட்டுறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கிச்சனில் தான் சம்திங் சமைச்சிட்ருக்கீங்க. ஜாங்குக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் வெளியில் வராரு. ப்ரொஃபஸர் பசிக்குதா? ஒரு 2 minutes, நான் இதெல்லாம் சமைச்சிருக்கேன், நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிடுறேன். அவர் அப்படியே உங்களை முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. உன்னை நான் கேட்டேன் எனக்கு சமைக்க சொல்லி. இல்லை ப்ரொஃபஸர், நான் எப்படி இருந்தாலும் சாப்பிட்ணும்லன்னு சொல்லி நான் பண்ணிட்டேன் ப்ரொஃபஸர். உனக்கு மட்டும் நீ பண்ணி சாப்பிட்டா போதும், எனக்கெல்லாம் நீ ஒன்றும் பண்ணி வைக்க தேவையில்லை, புரியுதா? உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லை வயன். நீ யாரோ நான் யாரோ. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. இது நல்லா நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. ஜஸ்ட் பேரண்ட்ஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நீ ஒரு ஒய்ஃபாக எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது எல்லாத்தையுமே ட்ராப் அவுட் பண்ணிவிடு. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவை கிடையாது. என்னோடய ஃபுட் நானே குக் பண்ணிப்பேன், என்னோடய ஒர்க்ஸ் நானே பண்ணிப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அவருக்கு ஃபுட் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா ஒரு மாதிரி அவரை பார்த்துக்கிட்டே அந்த ஃபுட்டை வந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் அவரோட ஃபுட் அவர் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டும் அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கா அழுகையாக வருது அவர் இப்படி பிஹேவ் பண்ணுறத. நீங்களும் ஸ்லோவாக உங்கள் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டுறீங்க. பெட்டில் படுத்துட்டு அப்படியே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன் ஜாங்கோக், ஏன் என்ன பிடிக்கல? உங்களுக்கு என்ன பிடிக்கலனா அதுக்கு ரீசன் என்ன? உங்களுக்கு ஏதாவது லவ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன உங்கள் பிரச்சனைன்னு எனக்கு சொன்னால் தானே புரியும். பேச வந்தாலே என்கிட்ட பேச வேணாம், எனக்கு எதுவும் பண்ண வேணான்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல ஜாங்கோக் அப்படின்ட்டு அப்படியே தான் யோசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் காலேஜ் கிளம்பிட்டீங்க. ஜாங்கோக்கும் காலேஜ் கிளம்பிட்டாரு. அவர் உங்களை கண்டுக்கல, அவர் பாட்னா அவர் போயிருந்துருப்பார். நீங்களும் போயிருந்துறீங்க. காலேஜ்குள்ளே சன்யுல் தான் வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அகைன் ஹக் பண்ணுறாரு. நீங்களா ஹக் பேக் பண்ணுறீங்க. என்னடி இனிக்கும் ஃபேஸ் டல்லாக இருக்குது? அப்படி என்னடி போயிட்டுருக்கு உன் மனசில், சொல்லி தொலையன். இல்லை சன்யுல், எதுவும் இல்லை. ஐயோ சரி வா அப்படின்ட்டு உங்களை தர இழுத்துட்டு உள்ளே போகிறான். 2 பேரும் கேன்டீனில் உட்காந்துட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கீங்க. சன்யுலா சிரித்து சம் ஜோக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து அது கேட்குறீங்க, பட் சிரிப்பு வரலை. நீங்கள் வந்து உங்களோட வேர்ல்டில் இருக்கீங்க. ஜாங்கோக் அகைன் கேன்டீன் வந்திருக்காரு. நீங்கள் 2 பேரும் இப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கிறதும் பார்த்துட்ருக்காரு. எங்கள் சன்யுலா அப்படி சிரிக்கிறான், விழுந்து அவன் சிரிக்கிறதுல அவனோட சேர்லேருந்து உங்கள் மேலே விழுந்து நீங்களும் கீழே விழுந்து உங்கள் மேலே அவன் விழுந்துன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டாரான். உங்களுக்கா
டேய் என்னடா பண்ணுற, சிரிக்கிறதும் இப்படியா, மேலே விழுந்து கீழே விழுந்து ஏந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறீங்க. அவனா இன்னும் சிரிச்சுட்டே தான் இருக்கான். இப்போ அப்படியே தான் அவன் ஸ்லோவாக ஏஞ்சிட்டு சாரிடி சிரிப்பு அடக்க முடியலடி செம்ம சிரிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஹேண்டு கொடுத்துட்ருக்கான். நீங்களும் ஸ்லோவாக ஏஞ்சிக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் டேர்ன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக்கு இதெல்லாமே பார்த்துருந்துருப்பாரு. அப்படியே கோவமாக இருக்கு அவரோட ஃபேஸு. உங்களுக்கா என்னாச்சு இப்போ இப்படி முறைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸ்க்கும் வந்திருப்பாரு. அங்கேயுமே உங்களை முறைச்சிட்டு தான் இருக்காரு. நீங்களா என்னவா இருக்கும், எதுக்கு இப்படி முறைச்சிட்ருக்கான், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன், என்ன தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் வீட்டில் இதையே தான் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லை எனக்கு தெளிவாக கேட்டுடணும், ஜங்குக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்னை விரும்பலைன்னு சொல்லி நான் கேட்டுடணும், என்னவா இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் காலேஜ்லேருந்து வராரு. உங்களை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. நீங்களா ப்ரொஃபஸர் அப்படியே திரும்பி பார்த்து முறைக்கிறாரு. ப்ரொஃபஸர் நான் உங்ககிட்ட பேசணும். எனக்கு பேச ஒன்றும் இல்லை, எனக்கு டயர்டாக இருக்குது, சும்மா என்னை கூப்பிட்டுட்டு இருக்காத அப்படின்ட்டு உள்ளே போயிடுறாரு. என்ன பேசணும்னு வரணும்னு சொல்லி கூட கேட்காம என்ன அப்படி இவருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அவர் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு அவரோட குக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அகைன் கிச்சன் கிட்டே போகிறீங்க. ப்ரொஃபஸர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ரொஃபஸர். அப்படியே உங்களை மறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன ப்ரொஃபஸர், உங்களுக்கு என்னை ஏன் பிடிக்கலன்னு எனக்கு சொல்கிறீங்களா? நானும் மேரேஜ் ஆனதுலேருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன நடந்திருக்கோம், ஏன் என்னை பிடிக்கல அப்படின்னு யோசிச்சு மண்டை வெடிக்குது, தலை வலிக்குது. என்னன்னு சொல்கிறீங்களா ப்ளீஸ், எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. இப்போ ஜாங்கோக் அந்த ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கும் சனியலுக்கும் என்ன வயன்? உனக்கும் அந்த சன்னியோலுக்கும் என்னன்னு கேட்குறேன். சன்னியோல் அவன் என் ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர். ஃப்ரெண்டு மயிரில் ஃப்ரெண்டுனா அப்படிதான் கேன்டீனில் மேலே விழுந்து கீழே விழுந்து இப்படியே புரண்டு சிரிப்பீங்களா? ப்ரொஃபஸர் அது ஏதோ மிஸ்டேக்காக அவன் என் மேலே விழுந்துட்டா, சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கல ப்ரொஃபஸர். பார்த்துக்கலையா, மிஸ்டேக்காக மேலே விழுந்துட்டானா? காலேஜில் எவ்வளோ பேர் இருக்காங்க, கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி 2 பேர் அப்படி கீழே மேலேன்னு விழுந்து சிரிச்சுக்கிட்டு பார்க்கவே சகிக்கலை, அசிங்கமாக இருந்தது. எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே நல்லா பலாருன்னு 4 விடணும் போல் இருந்துச்சு. காலேஜுன்னு சொல்லி சைலண்ட்டாக போயிட்டேன். சி, நீ ரொம்ப கேரக்டர்லெஸ் ஃபெலோன்னு நினைக்கிற வயன். என்ன மேரேஜ் பண்ணல, அப்புறம் சனியல் கூட என்ன பேச்சு உனக்கு? அப்படி கீழே மேலே விழுந்து சிரிக்கிற அளவுக்கு என்ன காமெடி பண்ணிட்டான் அவன்? உனக்கு அவன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட்னா அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? அவன் பின்னாடியே போக வேண்டியது தானே. ப்ரொஃபஸர் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படி கிடையாது ப்ரொஃபஸர். சனியல் என் ஃப்ரெண்டு, அது எங்கள் வீட்டுக்கும் தெரியும். உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாதுல்ல. அவன் உன் ஃப்ரெண்டா இல்லை பாய் ஃப்ரெண்டா? உனக்கும் அவனுக்கு என்ன நடந்திருக்கு ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. நான் என்ன பார்க்குறேனோ அதை மட்டும்தான் என்னால் கேட்க முடியும் வயன். நான் பார்த்ததில் நீ எப்போ பார்த்தாலும் அந்த சன்யூல் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்ப. எங்கே பார்த்தாலும் நீங்கள் 2 பேர் தான் என் கண்ணுக்கு தெரியுவீங்க. கேன்டீனில், லைப்ரரியில், கிளாஸில், கிரவுண்டில், எவ்ரிவேர் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுவீங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன், உனக்கு அவனை மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட? மேரேஜ்க்கு முன்னாடி உன்னை அத்தனை வாட்டி கேட்டேன்ல, இந்த மேரேஜ் உனக்கு விருப்பமா இல்லையான்ட்டு. என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, தட் யூ ஹேவ் ஃபீலிங்ஸ் ஆன் ஜென்யூல் அப்படின்ட்டு. சொல்லாமல் என் உயிரை எடுத்துகிட்டு இருக்க. எல்லாரும் முன்னாடியும் இப்படி கீழே மேலேன்னு புரண்டு சி சொல்லவே அசிங்கமாக இருக்கு வயன். இவ்வளோ நாளாக நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் யூ ஆர் கேரக்டர்லெஸ். ஆமாம், நீ ஒரு கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணு நினைக்கிறேன். அதான் நீ இப்படி இருக்க. சரி, இப்போ எனக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுவையன். எதுக்கு சனியல் விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்ட? ஓ, பிஸ்னஸ் டீலிங்ஸு அதுக்காகயா? ஓ, அப்போது மணிக்காக, வெறும்
காசுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணியிருக்க? உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிஸ்னஸ் டீலிங்ஸ் வரும். இதில் நம்ம இன்னும் நல்லா க்ரோ அப் ஆகலாம். அந்த ரீசன்னால் நீ என்ன மேரேஜ் பண்ணியிருக்க, அப்படி தானே வயன்? உங்களுக்கா இதெல்லாம் கேட்க கேட்க கண்ணில் டியர்ஸ் அப்படியே கொட்டுது. என்ன இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு இந்த கண்ணீர்? என்னை நீ கெட்டவனா காட்டணுமா என்ன? நான் தாண்டி அந்த கண்ணீரை விடணும். இப்படி ஒரு கேரக்டர்லெஸ்ஸான பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் என் கண்ணீரை விடணும். அல்லாத என் கண்ணு முன்னாடி. ப்ரொஃபஸர், நீங்கள் எல்லாமே தப்பாக புரிஞ்சிருக்கீங்க ப்ரொஃபஸர். என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லு. கேன்டீனில் நீங்கள் 2 பேரும் அப்படி கீழே மேலே விழுந்து புரண்டு அதெல்லாம் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்? ப்ரொஃபஸர், அது ஒரு மிஸ்டேக். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஓகே, நான் ஒரு பொண்ணும் பையன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தப்புன்னு சொல்ல வரல வயன். ஃப்ரெண்டு தான், ஆனால் ஃப்ரெண்டுக்குன்னு சில லிமிட்ஸ் இருக்கும்ல. எந்த ஃப்ரெண்டு அவனோட கேர்ள் பெஸ்டி மேலே இப்படி மேலே படுத்துட்டு சிரிப்பான்? எவன் சிரிப்பான் சொல்லு? யாருடி சிரிப்பான்? ப்ரொஃபஸர், அவன் ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் சிரிச்சு விழுந்தது கூட பார்த்துக்காம அப்படி சிரிச்சுட்டு இருந்தான். அவ்வளோதான், தவிர அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர். அகைன் அண்ட் அகைன் நீ இதையே தான் சொல்லிக்க போகிற. எனக்கு டைம் தான் வேஸ்ட், நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ அகைன் ஸ்டாப் ஆகிட்டு வயன், நான் அகைனுமே சொல்கிறேன், உனக்கு சன்னியூல் தான் பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட நீ இப்போ கூட சொல்லிவிட்டு போயிடலாம். நான் உன்னை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு என்கிட்ட யார் உண்மையாக இருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் என் ஒய்ஃபாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்கிற பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக வர பிடிக்கல அப்படின்ட்டு அவர் அப்படியே உள்ளே போயிருந்துருப்பார். நீங்களா அதே பிளேஸில் அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. ஜங்குக், என்ன நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேன்தா ஜங்குக்? எனக்கு உங்களை தான் பிடிக்கும் ஜங்குக். இப்போன்னு இல்லை, எப்போதுலேருந்தோ உங்களை தான் பிடிக்கும். சன்னியூல் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? ஏன் ஜங்குக் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு அதே பிளேஸில் உட்காந்துட்டு செம்மையாக அழுதுட்டுருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்க்கு ரொம்ப சோகமாக தான் போகிறீங்க. சன்னியூலா உங்களை பார்த்ததும், பயன் பயன் உன்னை தாண்டி. நீங்களா திரும்பி பார்க்குறீங்க, ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருக்குது. பயன் என்னடி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், எவ்ரிடே உன்னோட ஃபேஸ் இவ்வளோ டல் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. என்னடி, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனையா வயன்? சொல்லுடி, எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பார்த்து பண்ணிக்கலாம், சொல்லு வயன். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, உங்கள் கண்ணில் டியர்ஸ் அப்படியே வருது. வயன், அழுகுறியா? என்னடி, உன்னை நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லையே. வயன், என்னடி, என்ன தாண்டி நடந்துட்டு இருக்கு, சொல்லுடி ப்ளீஸ் டி. ஒன்றும் இல்லை சன்னியூல். அப்பா அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்களா? அதுக்கு அழுகுற? இல்லை சன்னியூல், அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. இதெல்லாமே ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கா? ஐயோ, ஜங்குக் பார்க்குறான், அகைன் ஏதாவது தப்பாக நினைக்க போகிறான். சன்னியூல் நீ போ, நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். ஏண்டி நீ வேறு இப்படி அழுதுட்டுருக்க? உன்னை எப்படி நான் இப்படி தனியாக விட்டுட்டு போவேன் நீ நினைக்கிற? இல்லை, நீ வா, 2 பேரும் போயிட்டு கேன்டீனில் உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். உனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லி இன்னைக்கு. சன்னியூல் ப்ளீஸ், சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ போ, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. சன்னியூலா உங்கள் பின்னாடியே ஓடுறான். இங்கே ஜங்குக் 2 பேரையும் அப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கா? ஐயோ, இவன் வேற புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். ஜங்குக் வேற என்னையே பார்த்துட்ருக்கான், என்ன நினைப்பானோ என்னமோ. ஐயோ அப்படி சொல்லிட்டு அப்படியே தான் புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே கிளாஸ்க்கும் போயிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி சன்னியூல் பக்கத்தில் உட்காரல, வேறு பிளேஸில் உட்காந்துட்ருக்கீங்க. சன்னியூலா, வயன் என்ன இன்றைக்கி போயிட்டு வேறு பிளேஸில் உட்காந்துட்ருக்க, வா நம்ம பெஞ்சில் உட்காரலாம். இல்லை சன்னியூல், நான் இனிமேல் இங்கே உட்காடுறேன், நீ அங்கே போய் உட்காரு. என்னது, நான் அங்கே நீ இங்கேயா? முடியாது, நீ இங்கே இருக்கியா? சரி, அப்போ நான் கூட இங்கே உட்காடுறேன் அப்படின்ட்டு அவரும் அங்கேயே உட்கார்றாரு. சன்னியூல், உனக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ போய் அங்கே உட்காரு, நான் இங்கே உட்காடுறேன். என்ன உனக்கு? என்னதான் பிரச்சனை?
அதை சொல்ல மாட்டேன்ற. இப்போ என்னடான்னா பக்கத்தில் கூட உட்கார விட மாட்டேன்ற. என்னதான் நினச்சிட்டு இருக்க நீ? சென்யோல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்யோல். நான் கொஞ்சம் தனியாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளோதான். என்ன வயன், என்னென்னமோ பேசுகிற, புதுசாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்க. என்னன்னு கேட்டால் அதுவும் சொல்ல மாட்டேன்ற. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ பண்ணுறதெல்லாம். எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்யோல் அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சென்யோல். இன்றைக்கி மட்டும் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு தான் சொல்கிற வயன், நீ ஒரு மாதிரி இருக்க. இந்த டைமில் தாண்டி ஒரு ஃப்ரெண்டாக நான் உன் கூட இருக்கணும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சென்யோல். சரி, நான் என்ன சொன்னாலும் கேட்குற நிலவில் நீ இல்லை. சரி, உனக்கு கொஞ்சம் டைம் தானே வேணும். நான் கொடுக்குறேன். ஆனால் உனக்கு என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லுடி ப்ளீஸ் டி. நீங்கள் அவரை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவரும் போயிட்டு வேறு பெஞ்சில் உட்காந்துட்றாரு. அப்படியே தான் அன்றைக்கி வந்து கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜேகே ஒரு கிளாஸு, அவரும் வராரு. பார்த்தா நீங்கள் ஒரு பிளேஸில், சென்னையில் ஒரு பிளேஸில் இருக்கிறதும் பார்க்குறாரு. எதுக்கு இப்போது இவன் ஒரு பிளேஸில் அவன் ஒரு பிளேஸில் இருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவரும் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸ் போயிருந்துருக்கோம். ஈவினிங் போல் வீட்டில் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வராரு. ஆஸ் யூஷுவல் உங்களை கண்டுக்கல, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படி தான் வெளில வந்திருப்பார். நீங்களா இப்போ ஜங்குக்கு தான் ப்ரொஃபஸர். அவரும் திரும்பி பார்க்குறாரு. ப்ரொஃபஸர், நீங்கள் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் சென்யூலுக்கும் ஒன்றும் கிடையாது ப்ரொஃபஸர். அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதனால தான் என்கிட்ட ரொம்ப ஜோவியலாக பழகுவான். இதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க ப்ரொஃபஸர். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க ப்ரொஃபஸர். ஓஹோ, அப்படியா வயன்? ஓகே வயன், குட் ஆக்ட். நீ சினிமாவில் ட்ரை பண்ணலாம். நல்ல ஃப்யூச்சர் இருக்கு உனக்கு ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு உங்கள் ஒரு ஐலேருந்து டியர் ட்ராப் வருது. பாருடா, சாவித்திரி போல் ஒரே கண்ணில் ஒரே டியர் ட்ராப். வேற லெவல் வயன். ப்ரொஃபஸர், ஏன் ப்ரொஃபஸர் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஏய், நடிக்காதடி. ஏற்கனவே உன்ட்ட நான் சொல்லியிருக்கேன், என் கண்ணு முன்னாடி அழுகாதன்ட்டு. அகைன் இந்த மாதிரி ஆக்டெல்லாம் போட்டுட்டு வந்துடாத. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இன்னைக்கு காலேஜில் அவன் கூட நீ உட்காராம தனியாக உட்காந்தா ஓகே, இவன் நல்லவன்னு நான் நினைப்பேன். நீ நினச்சிட்ருக்கியா? எல்லாம் பார்த்தேன். காலேஜ்குள்ளே நீ வந்ததும் அவன் உன்கிட்ட எதோ கேட்குறான், நீ எதமோ சொன்ன, அப்புறம் போகிற, உன் பின்னாடி அவன் வரா, எல்லாத்தையும் பார்த்தேன். நல்லவள மாதிரியே நடிக்காத பையன். உனக்கும் அவனுக்கும் ஏதோ இருக்குதானே? இருக்குன்னு சொல்லிட்டு போடி. எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாதுடி. நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். உன்ன மாதிரி கேரக்டர்லெஸ் ஆன பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. புரியுதா வயன்? உங்களுக்கா அவர் இப்படி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்பவே அழுகுறீங்க. அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. அப்படியே தான் கிச்சன் போயிட்டு சம்திங் குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அழுதுகிட்டே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் உங்களை என்ன ஏதுன்னு கூட சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே தான் போயிருந்திருப்பார். நீங்கள் அங்கேயே தான் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் காலையில் எழுந்துச்சி பார்க்குறாரு. நீங்கள் அதே இடத்துல அப்படியே தான் அழுதுகிட்டே தூங்கி இருந்திருப்பீங்க. அவரா உங்களை பார்த்தோம் பார்க்காத மாதிரியே அவரும் போயிட்டு கிளம்பிட்டு காலேஜுக்கு போகிறாரு. அப்படியே தான் சில டேஸ் போகுது. நீங்கள் சென்னையில்கிட்ட பேசினாலே ஜாங்கோக்கு எப்படி தான் ரொம்ப சந்தேகப்படுற மாதிரியே பேசுவார். அப்புறம் நீங்கள் அழுகிறீங்க, அதெல்லாம் எதுவும் கண்டுக்கவே மாட்டார். சாப்பிட்டீங்களா இல்லையா எதுவும் பார்க்க மாட்டார். எனக்கு என்னன்னு அப்படின்னு இருப்பார். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 months ஆகுது. இந்த 3 months இப்படி தான் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. நீங்களும் அழுகுப்பீங்க, எவ்வளவோ சொல்லி பார்ப்பீங்க. பட் அவர் எதுவுமே ஒரு நாள் கூட கேட்டதே இல்லை. இப்போது ஒன் டே காலேஜில் சன்யூல் தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. வயன், என்ன சன்யூல்? எங்கே இருக்க? கிளாஸ் ரூமில். வேகமாக கீழே வாயன். கீழையா? எதுக்கு? வா வயன் சொல்கிறேன். எதுக்கு? நான் வரல, நான் கிளாஸ்லேயே இருக்க போகிறேன். வயன் ப்ளீஸ் டி வாடி. என்ன சென்யோல்? வயன், இப்போ மட்டும் நீ வரலன்னா இங்கே இருக்கிற ஃபேனுக்கு நான் தூக்க மாட்டிப்பேன். சென்யோல் லூசா நீ? ஆமாண்டி, இப்போ கண்டி நீ வரலன்னா இங்கே இருக்கிற ஃபேனுக்கு நான் தூக்க மாட்டிப்பேன்.
அதுக்கப்புறம் உன் இஷ்டம், உனக்கு தெரியும்ல நான் சொன்னால் செய்வேன்ட்டு அப்படின்ட்டு டப்புன்னு அந்த காலை கட் பண்ணுறாரு. ஐயோ, இவன் வேற சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றான். இவன் இப்படி தான் வரலைன்னா உண்மையாக கூட பண்ணுவான். பைத்தியக்காரன் சே அப்படின்ட்டு வேகமாக ஓடி கீழே வரீங்க. சன்னியல் சொன்ன அந்த ரூம்குள்ளேயும் போகிறீங்க. நீங்கள் உள்ளே போனதும் ரூம் டோர் வேறு அப்படியே லாக் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சன்னியோல் தான். நீங்களும் சன்னியோல் ஆமாண்டி இன்னைக்கு உன் பர்த்டே, அதான் இந்த சர்ப்ரைஸ் பிளான் பண்ணேன். கூப்பிட்டா வரமாட்டேன்னு சும்மா நீ சீன் போட்டுட்டு இருந்தேன், அதான் மிரட்டி பார்த்தேன். எனக்கு எதுக்கு சன்னியோல் இந்த பர்த்டே விஷஸ் எல்லாம்? என்ன நீ நானும் பார்த்துட்ருக்கேன், ஒரு 3-4 மாதமாக இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னதான் உனக்கு பிரச்சனை? அதுவும் கேட்டால் சொல்ல மாட்டேன்ற. என்ன இப்போது பர்த்டே விஷஸ் சொன்னால் என்ன? எவ்ரி இயர் நான் உனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவேன் தானே, இன்றைக்கி காலேஜ்லேயே பிளான் பண்ணேன், அவ்வளோதான். பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு சன்னியோல், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவனை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறான். அப்படியே தான் ஒரு குட்டி கேக் கட்டிங் மாதிரி பண்ணுறீங்க. அப்புறம் என்ன, கேக்கும் கட் பண்ணியாச்சுல்ல, போகலாமா? சரி போகலாம் வா அப்படின்ட்டு 2 பேரும் போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. பட் அந்த லாக் வந்து ஓப்பனே ஆகலை, அது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிடுச்சு. டேய் என்னடா வரமாட்டேங்குதுடி. டேய் எதுக்கு இப்போ நீ டோரை போட்ட? நம்ம 2 பேர் தானே, எதுக்குன்னு சொல்லிட்டு போட்டேன்டி, இது இப்போ வரமாட்டேங்குது. ட்ரை பண்ணு சன்னியோல். வயன் அதை தாண்டி பண்ணிகிட்ருக்கேன், வரமாட்டேந்துடி. டேய் அப்போ நம்ம இன்னைக்கு இங்கே தானா? என்னடி சொல்கிற? சன்னியோல் ப்ளீஸ் நான் போகணும், நான் வீட்டுக்கு போயிடணும். ப்ளீஸ் சன்னியோல் ப்ளீஸ், எப்படியாவது இந்த டோரை ஓப்பன் பண்ணிடுறா. அவனும் ட்ரை பண்ணுறான். பட் முடியவே முடியல. உங்களுக்கா ரொம்ப டென்ஸ்ட் ஆகுது. ஐயோ சும்மாலே ஜங்கு சந்தேகப்படுவான். இப்போ வீட்டுக்கு சீக்கிரமாக போகலன்னா என்னெல்லாம் கேட்பானோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே இருக்கீங்க. பட் அந்த டோர் வந்த பாடே இல்லை, அது அப்படியே தான் ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கா செம்மையாக அழுக வருது. சன்னியோல போட்டு அடிக்கிறீங்க. எதுக்குடா இப்படிலாம் பண்ண, அறிவு கெட்டவனே, இப்போ உன்னால தான் இதில் மாட்டிக்கிட்டோம். இருடி, எதுக்குடி பதட்டப்படுற? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடி, நம்ம போயிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆமாம் ஒன்றும் ஆகாது, மண்ணாங்கட்டி ஆகாது அப்படின்ட்டு அந்த பிளேஸ்லேயே உட்காந்துக்கிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. சன்னியோலா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பட் அது ஓப்பன் பண்ணவே முடியல. அப்படியே தான் நீங்கள் உள்ளே அப்படியே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. டைம் அப்படி தான் போயிட்டே இருக்கு. எங்கள் ஜங்குகா எங்கே இவ இன்னும் காணோம், எங்கே போயிருப்பா? எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு கால் அது பண்ணி சொல்லியிருக்கலாமே, அட்லீஸ்ட் டெக்ஸ்டாவது பண்ணியிருக்கலாமே. எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்னது அப்படின்ட்டு அவர் அப்படியே தான் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே போகுது. 2 பேரும் காலேஜில் தான் ஸ்டக் ஆகிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குகா இவ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையா, எங்கே தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்ட்டு செம்ம கோவத்தில் அவரும் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டு போகிறாரு. காலேஜ்குள்ளே என்டர் ஆனதுமே நிறைய பேர் அங்கே கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. இவருக்கா என்ன நடக்குது, இவ்வளோ பேர் சுற்றிங்க நின்றுட்டுருக்காங்க அப்படின்ட்டு அவரும் காரில் பார்க் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த சைட் தான் வராரு. இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தான் என்னாச்சு? மார்னிங் ப்ரொஃபஸர், அது வந்து உள்ள 2 ஸ்டூடெண்ட் மாட்டிக்கிட்டாங்க ப்ரொஃபஸர். மாட்டிக்கிட்டாங்களா? ஆமாம் ப்ரொஃபஸர், நேற்று ஈவினிங் 2 பேரும் இந்த ரூம்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ அந்த லாக் வராமல் 2 பேரும் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. நைட்டு பூரா இங்கே தான் இருந்திருக்காங்க. அது இப்போ தான் தெரியுது. அதான் இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க, முடியல. அதனால் இதை உடைக்கிறதுக்கு பார்க்குறாங்க ப்ரொஃபஸர். யார் உள்ள 2 பேர்? அது தெரியல ப்ரொஃபஸர். ஒரு கேர்ள் ஒரு பாய், அது மட்டும்தான் தெரியும். என்ன ஏதுன்னு தெரியல ப்ரொஃபஸர். இப்போ டோர் உடைச்சாதான் ஏதாவது தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நின்றுட்டு தான் இருக்காரு. பார்த்தா அந்த டோரையும் உடைக்கிறாங்க. உள்ளே பார்த்தா நீங்களும் சன்னியோலும் இருக்கீங்க. எங்கள் ஜேகே ஐஸா அப்படியே வைட் ஆகுது. வயன் நீயா அப்படின்ட்டு 5 டேஸில் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் டோர் ஓப்பன் ஆனதும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற சங்குக்கை தான் பார்க்குறீங்க. உங்களுக்குமே செம்மையாக பயமாகுது. சங்குக்கா பார்த்துட்டானா? போச்சு, சும்மாவே என்ன
இப்படி அப்படின்னு எப்படியோ பேசுவான். இப்போ 1 நைட் ஃபுல்லாக நான் இங்கே இருந்திருக்கேன். என்ன எப்படிலாம் நினைக்கிறானோ, எப்படிலாம் பேச போகிறானோ அப்படின்ட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸை ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து ரொம்ப கோவமாக போயிடுறாரு. நீங்களா பின்னாடியே ஓடுறீங்க, ஜங்குக் ஜங்குக் அப்படின்ட்டு. இப்போ திரும்பி பார்த்துட்டு ஒரே ஒரு முறைதா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. ஏய், நைட்டு போகிற இங்கே என்னடி பண்ணிட்டு இருந்த? ஜங்குக் அது வந்து வேணாம், காலேஜில் இருக்கேன், எதுவும் பேச வேணாம், வீட்டுக்கு போயிட்டு வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு கோமா அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு ரொம்பவே பயமாக தான் இருக்குது. அப்படியே தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. கொஞ்சம் டைம் போகுது. இங்கே ஜங்குக்கா வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே ரொம்பவே கோமாக தான் என்டர் ஆகுறாரு. வயன் வயன் நீங்கள் அப்படியே எஞ்சி பார்க்குறீங்க அவரை. ஜங்குக் என்னடி என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் கூட நைட்டு பூரா நல்லா ஹாப்பியாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியா? ஜங்குக் கிடையாது, ப்ரொஃபஸர். நான் உன்னோட ப்ரொஃபஸர். ப்ரொஃபஸர் நான் எந்த தப்பும் பண்ணலை ப்ரொஃபஸர். நீ எந்த தப்பும் பண்ணலை. நீ என்ன பண்ணனதை ஒட்டுமொத்த காலேஜும் பார்த்துச்சு பையன். இங்கே வந்து நான் ஒன்றும் பண்ணலை ப்ரொஃபஸர்னு சொன்னால் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? முட்டாளாடி. நான் தான் பார்த்தனே நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு. 1 நைட் பூரா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் உன்ட்ட அத்தனை வாட்டி கேட்டேன்ல பையன், உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு போயிடுன்ட்டு. ஏண்டி என் உசுரை வாங்கிட்டு இருக்க? பிடிக்கலையா? தயவு செஞ்சு போயிடு பையன், தயவு செஞ்சு போயிடு. ப்ரொஃபஸர் என்ன ப்ரொஃபஸர் என்ன பேசுகிறீங்க? எந்த தப்பும் பண்ணலை. அவன் தான் ஏதோ சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லி. சி பாய மூடு. என்ன சர்ப்ரைஸ்னா தனியாக உள்ளே கூப்பிட்டுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் சர்ப்ரைஸ் பண்ணணுமா? அவன் உன் ஃப்ரெண்டாக இருந்தா ஏன் எல்லோரும் முன்னாடி கேக் கட் பண்ணா? உள்ளே கூப்பிட்டுட்டு தான் போய் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தான்? கிஸ் கொடுத்தானா? இல்லை நைட்டு பூரா அங்கே தான் இருந்தீங்க, மேட்ரு முடிச்சிட்டிங்களா? ஜங்குக் எதுக்கு கத்துற? எதுக்குடி கத்துற? நைட்டு பூரா எங்கடா இவன் சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு கால் ஒரு டெக்ஸ்ட் எதுவுமே பண்ண கிடையாது. நீ உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்தா ஏன் கால் பண்ணி சொல்லக்கூடாதா? சார் அது வந்து மொபைல் சார்ஜ் இல்லை. அப்புறம் வேற என்னெல்லாம் இல்லை? ப்ரொஃபஸர் எனக்கு புரியுது, நீங்கள் என்ன நம்பலை. ஆமாம் நான் உன்னை நம்பலை. எஸ்டர்டே நீ ஒரு படி எக்ஸ்ட்ரீம்கே போயிட்ட வயன். சொல்லு என்னெல்லாம் பண்ண நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட? ப்ரொஃபஸர் ஏன் ப்ரொஃபஸர் இப்படி என்ன கொன்னுட்டு இருக்கீங்க? நான் உன்னை கொன்னுட்ருக்கேனா? நீ தாண்டி என்னை நிம்மதியே இல்லாமல் என்னை கொன்னுட்டு இருக்க. ஹோல் காலேஜ் முன்னாடியும் நீ ஒரு பையனோட 1 நைட் ஒரு ரூமில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. அவனுக்கும் உனக்கும் ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுமே நான் எப்படியே உன்னை ஏற்றுப்பேன்? சொல்லு வயன் சொல்லு. ப்ரொஃபஸர் நான் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான். அவனை நான் என்றைக்குமே விரும்புறது கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. அப்புறம் வயன் இப்போ கூட அவன் பர்த்டே சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் என்னை உள்ள கூட்டிகிட்டு போனான். அங்கே டோர் ஸ்டக் ஆகிடுச்சு, அவ்வளோதான். தவிர எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது ப்ரொஃபஸர். கேட்டு காது வலிக்குது. புதுசாக சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ப்ரொஃபஸர் ப்ளீஸ் என்னை நம்புங்க ப்ரொஃபஸர், நான் எந்த தப்பும் பண்ணலை ப்ரொஃபஸர். சரி நீ எந்த தப்பும் பண்ணலை, நான் உன்னை நம்பிட்டேன். அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, உன்னை வீட்டை விட்டு வெளியில் துரத்த போகிறேன். ப்ரொஃபஸர் ஆமாண்டி, நீ எனக்கு வேணாம். போதும் வயன் போதும். இவ்வளோ நாள் நான் உன் கூட பட்டதும் போதும். எஸ்டர்டே நீ அவன் கூட நைட் ஸ்பெண்ட் பண்ணதை காலையில் நான் பார்த்ததும் போதும். எவ்ரிதிங்
நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணை தேவை கிடையாது. நீ வீட்டை விட்டு வெளியில் போ. ப்ரொஃபஸர். ஆமாம் வயன், நான் தெளிவாக சொல்லிட்டேன். உனக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே கிடையாது. நான் உனக்கு டிவோர்ஸ் நோட் அனுப்பிடுவேன். நீ என்னை விட்டுட்டு இப்போவே இங்கேருந்து வெளியில் போயிடு. உன் மூஞ்ச பார்க்க கூட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை வயன். சொல்லிட்டால, ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணை என் பொண்டாட்டியா என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் சரி உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி நிறைய வாட்டி கேட்டுட்டேன், சொல்லிட்டேன். பட் நீ அதை ஒரு வாட்டி கூட அட்மிட் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு நான் என் கண்ணால் பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை என்னால் டாலரேட் பண்ண முடியாது. எனஃப் வயன், எனஃப். இதுக்கு மேலே முடியாது. நீ வெளியில் போ. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல ப்ரொஃபஸர். என்னை நம்புங்க ப்ரொஃபஸர், என்னை நீங்கள் நம்புங்க ப்ரொஃபஸர். நான் அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நான் எந்த தப்பும் பண்ணலை ப்ரொஃபஸர். ப்ளீஸ் ப்ரொஃபஸர். ஜென்யூன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் ப்ரொஃபஸர். ப்ளீஸ் ப்ரொஃபஸர், என்னை நம்புங்க ப்ரொஃபஸர். நான் எந்த தப்பும் பண்ணலை ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவர்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க. அவர் எதுவுமே கேட்கவே இல்லை. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு வெளியில் இழுத்துட்டு போகிறாரு. நீங்களா ப்ரொஃபஸர் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை நம்புங்க ப்ரொஃபஸர். நான் எந்த தப்பு பண்ணலை ப்ரொஃபஸர். ப்ளீஸ் ப்ரொஃபஸர். அவர் உங்களை அப்படியே தான் வெளியில் தள்ளிடுறாரு. சொல்லிட்டேன்ல, நீ எங்கே வேணும்னாலும் போகலாம் வயன். இனி உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. குட் பாய் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் மேலேயே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் டோருக்கு போயிட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. ப்ரொஃபஸர் ப்ளீஸ் என்னை கேளுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் ப்ரொஃபஸர், ப்ளீஸ் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அழுதுகிட்டே அந்த டோர்கிட்ட அப்படியே உட்காடுறீங்க. செம்ம அழுக வருது. கண் ஃபுல்லாக டியர்ஸு அப்படி தான் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த சைடு ஜேகேவை பார்த்தா உங்களை வெளியில் தள்ளிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு இல்லையா, அதே டோருக்கு சாஞ்சு நின்றுட்டு அவர் கண்ணையும் டேஸ் ஃபால் ஆகுது. சாரி வயன், சாரி டே, எனக்கு வேறு வழி இல்லை. நீ ஹாப்பியாக இருக்கணும் வயன், நீ எப்படியாவது ஹாப்பியாக இருக்கணும். அதனால தான் நான் உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தேன். என்னை மன்னிச்சிடு. நீ ஹாப்பியாக இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் நான் இப்படி பண்ணேன் வயன் அப்படின்ட்டு அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. கண்ணில் இருந்து தண்ணி அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. இப்போ அப்படியே யோசிக்கிறாரு. டேய் சன்னியோல். ப்ரொஃபஸர் இங்கே வாடா. ப்ரொஃபஸர் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர். என்ன எப்போ பார்த்தாலும் வயன் உன் கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பா? வயன் உன்னை விரும்புகிறாளா என்ன? நீயும் அவளை விரும்புறியா? ஆமாம் ப்ரொஃபஸர், ஆமாம். இது எல்லாருக்குமே தெரியுமே. ஈவன் வயன் வீட்டில் கூட தெரியுமே. நான் வயனை விரும்புகிறேன், வயனுமே என்னை விரும்புகிறா. ஆமாம். ஓ அப்படியா? ஆமாம் ப்ரொஃபஸர். இப்போத்துலேருந்து இல்லை, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வயனுக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு வயனை நல்லா தெரியும். நாங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேர்த்தையும் விரும்பிட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி ஆமாம் ப்ரொஃபஸர். ஓ அப்படியா சன்னியோல்? ஓகே சன்னியோல், நீ போகலாம். தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவன் போயிருந்துருப்பான். இப்போது ஜேகேயோட மைண்ட் வாய்ஸு, அப்போது பையன் சென்னியோல லவ் பண்ணிட்டு இருக்காளா? சென்னியோலும் பையனை லவ் பண்ணிட்டு இருக்கானா? ஓ காட், இது தெரியாமல் நம்ம பையன் மேலே ஃபீலிங்ஸை வளர்த்துட்டு இருக்கோம். இது எப்படி? இல்லை, இது கரெக்ட் கிடையாது. பையனுக்கு சென்னியோல் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அப்போ நான் எப்படி போயிட்டு? இது கரெக்டாக இருக்காது. ஆமாம், கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ப்ரப்போசல்ஸ்லாம் வந்திருக்கும். ஜங்குக்கா பையன் எப்படி ஒத்துக்கிட்டா? அவள் தான் சென்னையில் லவ் பண்ணிட்டு இருக்கானே, எப்படி என்ன ஒத்துக்கிட்டா? மேபி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ, பையன்கிட்ட எப்படியாவது பேசி இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உங்ககிட்ட உங்களுக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்கான்னு சொல்லி கேட்டுருந்துருப்பாரு. பட் சம் சுச்சுவேஷன்ஸ்னால நீங்கள் ஜேகே மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை சொல்ல முடியாமல் போயிருந்துருக்கோம். ஜேகே நீங்கள் ஃபேமிலினால தான் சென்னையில் விட்டுட்டு ஜேகேவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிட்டு
உங்களை இந்த மாதிரி வேணும்னே டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. இதெல்லாமே ஜேகே யோசிச்சுட்டு இப்போ அந்த ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் டோர்க்கு அந்த சைடு அழுதுட்ருக்கீங்க. நல்லா கேட்குது அவருக்கு. சாரி வயன், லிட்ரலி சாரி டே. ஏன் அழுகிற? ஏன் அழுதுட்ருக்க? உனக்கு பிடிச்ச சென்னையில்கிட்ட நீ போகலாமே. உன் ஃபேமிலி பற்றியெல்லாம் யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பிடிச்ச சென்னையில்கிட்ட நீ போயிடு வயன் அப்படின்ட்டு அவரும் தான் அழுதுகிட்டே இந்த சைடு டோரில் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே தான் நீங்கள் அழுது ரொம்ப நேரம் அப்படியே தான் அழுதுட்டு இருக்கீங்க. இப்போது சம்டைம் ஆகுது. நீங்களும் உங்கள் டிஎஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக எஞ்சி அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. இந்த சைடு சாங்கோக் உங்களையே தான் நினச்சிக்கிட்டே படுத்துட்ருக்காரு. பையன், என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். எனக்கு தெரியும்டி, நான் உன்னை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பில் வாழணும் வயன். அதனால தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நான் இப்படிலாம் பண்ணி உன்னை சென்னையில் கூட அனுப்பிடணும்னு நினச்சேன். என்னை மன்னிச்சிடு வயன். நீ ரொம்ப ஹர்ட் ஆகி போன. என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு அவரும் அப்படியே தான் படுத்துருந்துருப்பார். அப்படியே தான் ஃபியூ டேஸ் கிட்ட போகுது. கிட்டத்தட்ட 1 month பாஸ் ஆகுது. சாங்கோக் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயே இருந்திருக்க மாட்டார். உங்களை தான் நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே இருந்திருப்பார். இப்போது ஒன் ஃபைன் மார்னிங் சாங்கோக்குமே காலேஜ் கிளம்பி போகிறாரு. ரொம்ப சோகமாக தான் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறாரு. எப்படி இருக்காளோ, ரொம்ப அழுதுகிட்டே போனான். சலூன்கிட்ட போயிருப்பாள்ல, 2 பேரும் ஹாப்பியாக மீட் பண்ணியிருந்திருப்பாங்கள. பையன், நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசை அப்படின்ட்டு தான் உங்கள் கிளாஸ்குள்ளேயும் என்டர் ஆகுறாரு. பார்த்தா நீங்கள் கிளாஸ் ரூமில் காணோம். வரலை போல். சரி சாங்கோக், அவள் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாள். இனி உன் லைஃப் நீ பாரு அப்படின்ட்டு அவரும் கிளாஸஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ ஜாங்கோக் ஒரு மாதிரி சோகமாக கிரவுண்டில் போயிட்டுருக்காரு. இந்த டைமில் சன்யூல் வேற எங்கேயோ ஓடிட்டுருக்கான். அவரும் பார்க்குறாரு, இவன் காலேஜ் வந்திருக்கானா? அப்போது வயன் மட்டும்தான் வரலையா? சரி அப்படின்ட்டு அகைன் போயிடுறாரு. பட் அவர் மனசு கேட்கல. இவன்கிட்ட வயன் எப்படி இருக்கான்னு கேட்கலாமா? கேட்டால் என்ன நினைப்பான்? பரவாயில்ல, என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஒரு வார்த்தை கேட்டுடலாம். வயன் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, கேட்டுடலாம். சன்யூல், ப்ரொஃபஸர் 1 minute இங்கே வா. இதோ வந்துட்டேன் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அவனும் ஓடி வரான். மார்னிங் ப்ரொஃபஸர். என்ன ப்ரொஃபஸர் கூப்பிட்டீங்க? அது வந்து சன்யூல், ஹாப்பியாக இருக்கியா? இருக்கியான்னு கேட்டால் அவ்வளோவா இல்லை ப்ரொஃபஸர். ஏன், என்னாச்சு? அது வந்து நான் என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான். யார், வயனையா? ஆமாம் ப்ரொஃபஸர். ஏன் மிஸ் பண்ணுற? வயன் உன் கூட தானே இருக்கா, அப்படியே மிஸ் பண்ணுற? ஏன் கூட இருக்காளா? எங்கே என் கூட இருக்கா அவ? இல்லை ப்ரொஃபஸர், அவளை மீட் பண்ணி 1 மாதம் ஆகுது. காலேஜ்க்கு வர மாட்டேன்றா. கால் பண்ணாலும் கால் போக மாட்டேங்குது. என்ன ஆனால் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு போய் பார்க்கலாமான்னு பார்த்தா அது கரெக்டாக இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். இருந்தாலும் மனசு கேட்கல. ஒன் டே அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க அம்மா அப்பா, அவள் எங்கே எதுக்கு இருப்பா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, அவள் புருஷன் வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட்டே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவளுக்கு மேரேஜ் கூட ஆயிடுச்சான் ப்ரொஃபஸர். அது கூட அவள் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் புருஷன்தான் அவளை காலேஜ்க்கு அனுப்பாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டானோ அப்படின்னு யோசிச்சுட்டே ரொம்ப ஒரு மாதிரி கவலையோட காலேஜ்க்கு வந்துட்டுருக்கேன் ப்ரொஃபஸர். இப்போ ஜாங்கோக்கா, என்ன சொல்கிறான் இவன்? வயன் அப்போ இவன் கூட இல்லையா? அவங்க வீட்லேயும் இல்லையா? எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு சன்னியோட காலரை பிடிக்கிறாரு. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? வயன் உன் கூட இல்லையா? என் கூட இல்லையே. என்ன ப்ரொஃபஸர் காலரில் பிடிச்சிட்டீங்க? டேய், என்ன நீ? வயன் உன்னை தானே லவ் பண்ணா, கூட தானே வரணும், வராமல் எங்கே போயிருக்கா? என்ன
வயன் என்ன லவ் பண்ணாளா? உங்களுக்கு யார் சொன்னது? நீ தானடா சொன்ன. உடனே நான் கேட்டேனா நீ வயனை விரும்புறியான்ட்டு. ஆமாம் விரும்புகிறேன், வயனும் என்ன விரும்புகிறான்னு சொன்னேன். அது ஆஸ் எ ஃப்ரெண்டாக சொன்னேன். ஃப்ரெண்டா? வயனுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கும் வயனை பிடிக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஆமாம் விரும்புகிறேன்ட்டு. ஃப்ரெண்டாக விரும்புகிறோம். ஆமாம் ப்ரொஃபஸர். என்னது ஃப்ரெண்டாக விரும்புகிறீங்களா? ஆமாம் ப்ரொஃபஸர். நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்ன என் கூட தான் இருக்கணும் 1 month என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல ப்ரொஃபஸர். டேய் உன்னை தள்ளுடா அப்படின்ட்டு ஜன்னலில் தள்ளி விட்டுட்டு கார் எடுத்துகிட்டு உங்களை தேடி தான் உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காரு. காரில் ஐயோ தப்பு பண்ணிட்டு அரைக்குறையாக புரிஞ்சுக்கிட்டு அவளை நான் இப்படி பண்ணிட்டேனா? ஐயோ எங்கே போயிருக்கா? 1 மாதம் ஆச்சு. இவன் கூடயும் இல்லைன்ட்டான். வீட்டுக்கும் போய் பார்த்தா அங்கேயும் இல்லைன்ட்டான். எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஸ்டாக உங்கள் வீட்டுக்கும் வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே வேகமாக வந்துட்டு உங்கள் அம்மாவை தான் கத்திக்கிட்டு இருக்காரு. அவங்களும் வெளியில் வராங்க. ஜாங்கோக் என்னாச்சு? என்னப்பா இப்படி கத்திட்டு இருக்க? ஆண்டி வயனா எங்க? வயனா இங்கே வரலையே. ஏன் உன் கூட இல்லையா? அது ஆண்டி அது என்னப்பா ஏதாவது சண்டை போட்டிங்களா என்ன? அது ஆண்டி புரியுது. அப்போது ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க. அவ இங்கே வரலை. ஆண்டி என்ன ரொம்ப கூலாகவே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி. எனக்கு தெரிஞ்ச வரையும் வயன் இப்படி சண்டை போட்டு ஏதாவது கோவப்பட்டு போயிட்டானா அவளோட சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அங்கே தான் போயிருப்பா. சீக்ரெட் ஃப்ரெண்டா? யார் ஆண்டி அவங்க? அது நிம்மி எங்கே இருப்பா? இந்த அட்ரஸில் தான் இருப்பா. ஆனால் நான் சொல்லிட்டேன்னு சொல்லாத, ஏதாவது சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடு. ஆண்டி ரொம்ப தேங்க்யூ ஆண்டி அப்படின்ட்டு நிம்மியோட அட்ரஸை வாங்கிட்டு உங்களை தேடி தான் வராரு. உங்கள் அம்மாவா ஏதோ ஒரு குட்டி பிரச்சனை தான் நினச்சிட்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அவர் ரொம்ப டென்ஸ்டாக கிளம்பிட்டார் உங்களை தேடி. இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் இந்த 1 month நிம்மி வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. ரொம்ப கவலையோட ரொம்பவே இழைச்சிட்டீங்க. சொல்லப்போனால் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. ஜாங்கோக் என்னை நம்பலை. என்னை ஒரு கேரக்டர்லெஸ் பொண்ணுன்னு நினச்சி என்னை வீட்டை விட்டு துரத்துட்டீங்கள. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஜாங்கோக். நான் எந்த தப்பு பண்ணலை ஜாங்கோக். என்ன அது மட்டும் நீங்கள் நம்புங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் இருக்க மாட்டேன் இந்த லைஃப்பில். நான் போயிடுறேன். ஆனால் நான் எந்த தப்பு பண்ணலைன்ட்டு அது மட்டும் என்ன நம்புங்க ஜாங்கோக். போதும், அது மட்டும் நம்புங்க போதும் அப்படின்ட்டு இன்னும் கூட நீங்கள் கண்ணீர் விட்டுட்டே இருக்கீங்க. இப்போது நிம்மி தான், ஏ வயன் என்னடி இப்படியே தான் அழுதுகிட்டே இருக்க போறியா? என்ன பண்ணுறது நிம்மி? உனக்கு தெரியும்ல நான் ஜாங்குக்கை எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன கேரக்டர்லெஸ் பொண்ணுன்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ வலிச்சது நிம்மி அப்படின்ட்டு நிம்மியை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. நிம்மிக்குமே அழுக வருது. அப்படி தான் உங்களை பேம்பர் பண்ணிகிட்டு இருக்கா. பையன் ஜாங்குக்கு கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே புரியும்டி. நீ எந்த தப்பு பண்ணலன்ட்டு கண்டிப்பாக அவர் உன்னை ஏற்றுப்பாருடி. இல்லை வேணாம், எதுவுமே வேணாம், போதும்டி போதும். ஜாங்குக்கு என்ன பிடிக்கல. மேரேஜ் ஆனதுலேருந்து உனக்கு இந்த மேரேஜ் இஷ்டம் இல்லைல்ல, என் கூட உனக்கு வாழ பிடிக்கலல்ல, நீ போயிடு, உனக்கு யார் வேணுமோ அங்கே போ. அப்படி தாண்டி என்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போல், ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போல். வேணா நிம்மி, இனி நான் அவர் லைஃப்பில் போகல, அம்மா அப்பாக்கிட்டேயும் போகல, நான் யார்கிட்டையும் போகல. நான் எப்படியோ போனதாகவே இருக்கட்டும். நான் இருக்கிறது கூட யாருக்கும் தெரிய வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம் நிம்மி, தெரிய வேணாம் அப்படின்ட்டு அப்படியே தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த டைமில் நிம்மியோட வீட்டு டோர் பெல் தான் நாக் ஆகிட்டே இருக்கு. வயன் இரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
சரி நிம்மி அப்படின்ட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நிம்மியும் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான் பையன் 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 எங்கே வந்திருக்காளா எங்கே அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸாஸ்டாக கேட்குறாரு. இப்போ நிம்மி, யார் நீங்கள்? நான் நான் ஜங்குக். பையன் எங்க? ஜங்குக் அப்படின்ட்டு ஷாக்கிங்காக அவள் ஜங்குக்கை பார்க்குறா. இப்போ ஜங்குக் தான், நிம்மி ப்ளீஸ் சொல்லு, பையன் இருக்காளா? இருக்காளா? ப்ளீஸ் ப்ளீஸ் நிம்மி சொல்லு நிம்மி. இருக்காளா? தள்ள எங்க பையன் எங்க அப்படின்ட்டு உங்களை தேடி அப்படியே உள்ளே வராரு. நீங்களா உள்ள ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவர் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. உங்களையும் பார்க்குறாரு. பையன் அப்படின்ட்டு ஓடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் 5 daysல அப்படியே பார்க்குறீங்க. ஹே, உனக்கு ஒன்றும் ஆகலையா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரு. உங்கள் கண்ணில் டேஸ் அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஹே, நல்லா இருக்கியாடி? 1 month நீ அப்போ இங்கே தான் இருந்தியா? நான் ஒரு முட்டாள். என்னென்னமோ யோசிச்சு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் உனக்கு ஏதோ நல்லது பண்ணுறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிட்டேன். சாரி பையன், சாரி. எப்படி இருக்க? சொல்லிடி ஏதாச்சும். நல்லா இருக்கியா? 1 month எப்படி இருந்த? நீங்கள் அப்படியே தான் அவரை பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி, சொல்லு பையன். ஜங்குக் நீங்களா? ஓ சாரி ப்ரொஃபஸர், நீங்களா? நீ என்னை ஜங்குக்குனே கூப்பிடுறீ. இருக்கட்டும் ப்ரொஃபஸர், நீங்கள் என்ன இங்கே, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே இருக்கேன்ட்டு? பையன் தெரிஞ்சுக்கிட்டேன்டி. நான் ஆக்சுவலி உன்னை அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. சாரி. நான் ஆக்சுவலி என்னென்னமோ யோசிச்சு என்னமோ பண்ணப்போ என்னமோ பண்ணிட்டேன். அது ஒரு மாதிரி போயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியறதுக்குள்ள நீ இன்னைக்கு இப்படி இங்கே. சாரி பையன், ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிட்றி. என்ன தெரிஞ்சது உங்களுக்கு ப்ரொஃபஸர்? பையன், அது வந்து என்னன்னா, ஒன் டே நான் ஜன்யூல்கிட்ட அவனுக்கு உன்னை பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமாம் பிடிக்கும், பையனுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும் என்னமோ சொன்னான். நான் அதை லவ்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினச்சிட்டேன். நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வந்தப்போ நீ நோ சொல்லுவேன்னு பார்த்தா, பட் நீ எஸ்ன்னு சொன்னதான் எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நான் நினச்சேன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒத்துக்க வச்சாங்கன்ட்டு. அதுக்கு தான் பிஃபோர் மேரேஜை உனக்கு இந்த மேரேஜில் விருப்பமானு கேட்டேன். ஆனால் நீ பதில் சொல்கிறதுக்கான சிச்சுவேஷன் ஒரு டைம் கூட நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. நான் கூட உன்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜும் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினச்சி எப்படியாவது உன்னை ஜன்யூல் கூட சேர்த்து வச்சிடணும், நீ அவன் கூட ஹாப்பியாக உன் லைஃப்பை லீட் பண்ணணும்னு நினச்சி தான் உன்னை பிடிக்காத மாதிரியும் உனக்கும் ஜன்யூலுக்கும் நடுவில் ஏதோ இருக்கிற மாதிரியும் என்னென்னமோ ஹேக்லாம் போட்டு இப்படி நான் பிஹேவ் பண்ணி நீயும் ஜன்யூலும் அன்றைக்கி நைட் ஸ்பெண்ட் பண்ணது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு உன்னை வெளியில் துரத்துட்டேன். அதுக்கப்புறம் நீ ஜன்யூல்கிட்ட போயிடுவேன்னு நினச்சேன். அப்புறமா தான் தெரிய வந்தது நீ அங்கே போகல, அவன் உங்களோட ஃப்ரெண்டு மட்டும்தான். நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணேன்ட்டு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. என்ன மன்னிச்சிடுவல்ல? ஓ அப்படிங்களா? சரி ஜங்குக், இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். உங்களுக்கு எப்படியாவது நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் சீப் கேரக்டர்லெஸ் கிடையாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, இது போதும் ஜங்குக். இனி நான் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு என்ன தெரியணும்னு ஆசைப்பட்டேனோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஜங்குக், எதையாவது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்ட்டு அவர் உங்கள் ஃபேஸை கப் பண்ணி இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே எஞ்சி போகிறீங்க. இப்போ ஜங்குக்கா உங்கள் பின்னாடியே வந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு.
ஏய், எங்கடி போற? நான் எங்கேயோ போகிறேன். எங்கேயோ இருக்க பிடிக்கல. ஸோ நான் எங்கே இருக்கேன்ட்டு யாருக்கும் தெரிய வேணாம். நான் எங்கேயோ போய்க்கிறேன் ப்ரொஃபஸர், ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படின்ட்டு அவர் ஹேண்டை எடுத்து விடுறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க? தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, சாரின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடி எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஓ, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு தான் இவ்வளோ நாளாக என்ன ஹர்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் போட்டுட்டு இருந்தீங்க. நல்லா இருந்துச்சு உங்கள் ஆக்ட், சூப்பராக இருந்துச்சு. சூப்பர், நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்க. வயன், எங்கடி போகிற? அதான் சொல்லிட்டேனே ப்ரொஃபஸர், எனக்கு எங்கேயுமே இருக்க விருப்பம் இல்லை. நான் எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு நிம்மதி தேவை. எனக்கு யாருமே ஃபேனாக நான் போடுறேன். ப்ளீஸ் லெட் மீ கோ, ப்ளீஸ். முடியாது, முடியவே முடியாது. நீ எங்கேயும் போகிறதுக்கு முடியாது. வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். நம்ம வீடா? ஆமாம், நம்ம வீடு தான், வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறாரு. சாரி ப்ரொஃபஸர், எனக்கு வீடுன்ட்டு எதுவுமே கிடையாது. எனக்கு யாரும் இல்லை. நான் ஒரு ஆர்ஃபன். ப்ளீஸ் என்னை விடுங்க. வயன், எனக்கு புரியுது, நீ ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்க. என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. என் தப்பு தாண்டி. சரிங்க ப்ரொஃபஸர், நீங்கள் தான் உங்கள் தப்பை ரிக்ரெட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன? விடுங்க என்ன, நான் போகணும். என்னடி சொல்லிக்கிட்டே இருக்க? விடுங்க, நான் போகணும் அதையே சொல்லிட்டு இருக்க. பின்ன என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும் ப்ரொஃபஸர்? பையன், ஆமாம், என்னதான் எதிர்பார்க்குறீங்க? நீங்களா எதுவோ யோசிச்சு என்கிட்ட எதையும் கேட்காமலேயே முடிவெடுத்துப்பீங்க. நான் சொன்னேன் எனக்காச்சும் எனக்கு சென்னையில் பிடிச்சிருக்குன்ட்டு. அவன் முட்டாள் மாதிரி ஏதோ ஹரியும் கோரியமாக பேசினா, அதை புரிஞ்சுக்கிட்டு அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசி என்னை ஹர்ட் பண்ணி தினம் என்னை அழ வச்சு என்ன என் மனசை சுக்குநூற உடையிற மாதிரி பண்ணி என்னை அந்த வீட்டை விட்டு துரத்துணுமா? இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற நல்லதா? இதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற நல்லதா சகோக்? வயன், சாரி வயன், தப்பு தான். நான் ஏதோ உனக்கு நல்லது பண்ணணும்னு, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். என்னமோ பண்ணிட்டேன். சாரி வயன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடி அப்படின்ட்டு உங்கள் ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வெடுக்குன்னு எடுத்துக்கிறீங்க. வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். எப்படிலாம் பேசுனீங்க, என்னென்ன வார்த்தையில் விட்டீங்க. கேரக்டர்லெஸ்ஸு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு தேவை கிடையாது. உன்ன மாதிரி பொண்ணோட நான் வாழ மாட்டேன். உனக்கு அவனுக்கு ஏதாவது இருக்கா? அவன் தான் வேணுமா? என்னெல்லாம் பேசுனீங்க, எப்படிலாம் என் மனசு காயப்படுத்துனீங்க. வேணாம் ஜங்குக், எனக்கு வேணாம். மன்னிச்சிடுங்க ஜங்குக்குன்னு சொல்லிட்டு. வேணாம் ப்ரொஃபஸர், எனக்கு வேணாம். வயன், தப்பு தான் வயன், ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிட்றி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஒரு விஷயத்தை நான் முழுசாக தெரிஞ்சுக்காம உன்னை இப்படி காயப்படுத்திருக்க கூடாது வயன். அட்லீஸ்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறமாவது உட்கார வச்சு உங்ககிட்ட நான் கிளியராக கேட்டிருக்கணும். கேட்காம என்னமோ நானாவே சம் ராங் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு உன்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி வயன். ஒரு வாட்டிக்கு என்னை மன்னிச்சிட்றி. இந்த மாதிரி பாதி தெரிஞ்சுக்கிட்டு பாதி தெரியாமல் இனிமேல் லைஃப்பில் எப்போவுமே நான் பிஹேவ் பண்ணவே மாட்டேன். என்னை மன்னிச்சிடு வயன், ப்ளீஸ் டி. ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் டி, ப்ளீஸ் டி. என்ன ஜங்கோக், ஒரு சான்ஸ். ஒன்ஸ் நம்ம மனசு உடஞ்சிச்சுன்னா அது எப்படி ஒட்டிக்கோ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? எப்படி ஜங்கோக் ஒட்டிக்கோ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க? புரியுது,
ரொம்ப காயப்படுத்திட்டேன் புரியுது. ஆனால் எதுவுமே நான் வேணும்னுக்கே பண்ணலை பையன். நான் என்னமோ யோசிச்சது என்னமோ ஆகி இன்னைக்கு இப்படி வந்து நிற்கிறேன். ப்ளீஸ் பையன், நான் மன்னிச்சிடுறே. ஆக்சுவலி எனக்கும் உன் மேலே ரொம்ப ஃபீலிங்ஸ் இருக்கும். அதை நான் உன்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. ஆனால் அந்த சென்யூல் பைத்தியக்காரன் சொல்கிறத ஒழுங்காக சொல்லாமல் அவன் சொன்னதில் உனக்கும் அவனுக்கும் தான் லவ் இருக்குன்னு நினச்சி என் லவ்வை கூட நான் அப்படியே உள்ள மறைச்சிக்கிட்டேன்டி. மறைச்சிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு பையன். நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நான் ஓப்பனாக உன்ட்ட பேசியிருந்தாவே இது ஒழுங்காக சால்வ் ஆகியிருந்திருக்கும். ஆனால் நான் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். என்னமோ பண்ண போய் என்னமோ பண்ணிட்டேன். ஐம் சாரி பையன். ஐம் லிட்ரல் சாரி. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடு பையன். ப்ளீஸ் பையன், ப்ளீஸ் டி. ஐம் ரியலி சாரி பையன். ஐம் ரியலி சாரி அப்படின்ட்டு அப்படியே கண்ணீர் விடுறாரு. நீங்களா அவரை பார்க்குறீங்க, பட் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே தான் உள்ளே போயிடுறீங்க. இல்லை சங்குக்கா ஃபைன் ஃபைன் இங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் சங்குக் என்னை தனியாக விடுங்க சங்குக் அப்படின்ட்டு அவரோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருங்க. இப்போ பெட்டில் படுத்துட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. சங்குக் வேறு இப்போ அழுதார் இல்லையா, அது வேறு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சங்குக், ஏன் சங்குக் இப்படி அரைக்குறையமாக தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே பிஹேவ் பண்ணுறது? ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க சங்குக். ரொம்ப வலிச்சது சங்குக் நீங்கள் பேசினது எல்லாமே. ஆனால் நீங்கள் அழுதுட்டு இருந்தா என்னால் பார்க்க முடியல சங்குக். என்னால் பார்க்க முடியல சங்குக் அப்படின்ட்டு அப்படியே தான் அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏஞ்சி அப்படியே வெளியில் வரீங்க. பார்த்தா ஜங்கோக் உங்கள் ரூம் டோர்கிட்டே அப்படியே தான் படுத்துட்ருக்காரு. உங்களுக்கா என்னது இவர் போகலையா அப்படின்ட்டு ஜங்கோக் ஜங்கோக் அவரும் ஸ்லோவாக அவரோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வயன் ஏஞ்சிட்டியா? என்னடி எழுப்புற? ஏதாவது வேணுமா? இல்லை, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலையா? நான் போகல வயன். நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன், இல்லைனா இங்கே தான் இருப்பேன். ஜாங்கோக் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது, நீங்கள் அங்கே போகலாம், போங்க. நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு யாரும் இல்லை, அதான் நான் என் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். உங்களுக்கு என்ன? போங்க ஜாங்கோக், போயிட்டு ஹாப்பியாக இருங்க. ஏய் என்ன பேசிகிட்ருக்க நீ? உனக்கு யாரும் இல்லையா? அப்போ நான் யார்? அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. என்னை வீட்டை விட்டு துரத்துட்டிங்களே, அப்புறம் உங்களுக்கு எனக்கும் என்ன இருக்குது ஜாங்கோக்? புரியுது வயன், எனக்கு தெரியும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஒத்துக்கிறேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை காயப்படுத்திட்டேன். எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடுறி ப்ளீஸ் டி. நான் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணனே தவிர உன்னை வேணும்னுக்கு ஹேட் பண்ணலை வயன். வேணும்னுக்கு ஹேட் பண்ணலடி. ஓகே ஜாங்கோக், பரவாயில்ல. நேற்றுக்குலேருந்து நீங்கள் இதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணீங்க. சரி ஜாங்கோக், எனக்கு புரியுது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். நீங்கள் இனி போகலாம் ஜாங்கோக் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவரா என்னடி போங்க போங்க போங்க, இதுலேயே இருக்க? நான் போகல, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இங்கே எப்படி இருப்பீங்க? இங்கே நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் வேறு ஒரு பர்சன் வந்து இந்த வீட்டில் ஸ்டே பண்ணா. ப்ளீஸ் நீங்கள் இங்கேருந்து போங்க. பேசிட்டேன், உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன். உன் ஃப்ரெண்டு
ஒரு வாரத்துக்கு நான் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன், இங்கே இருந்து நீங்கள் வயனை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கா. ஸோ நான் இங்கே இருக்க போகிறேன். என்ன? ஆமாம், நான் இங்கே இருந்து ஒன்று சமாதானம் பண்ணி தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன், புரியுதா? இல்லை ஜாங்கோக், அது டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்கள் போங்க, நான் எங்கேயும் வரலை. நான் இங்கே இருப்பேன், இல்லைனா வேற எங்கேயாவது கூட மாறி போயிடுவேன். ஆனால் உங்கள் கூட நான் வரலை. பையன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கிட்ட வராரு. என்ன ஜாங்கோக்? ஏண்டி தப்பு பண்ணிட்டேன்டி, என்னை மன்னிச்சிடுறி. நான் வேணும்னுக்கே பண்ணலை பையன், எவ்வளோ வாட்டி சொல்லிட்டு இருக்கேன், என்னை நம்புடி. தப்பு பண்ணிட்டேன். இந்தா அடி அடி. என்ன நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஸை வந்துட்டு வெடுக்குன்னு பின்னாடி எடுத்துக்கிறீங்க. எனக்குமே உங்களை அடிக்கணும் போல தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்ண பொண்ணாச்சே, அடிக்க தோணலை. அதான் அப்புறம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இல்லை, லவ் பண்ண பொண்ணுக்கு தான் நிறைய உரிமை இருக்கும் நான் தப்பு பண்ணால் என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு. என் அடி, உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ எல்லாத்தையும் காட்டு, உனக்கு எப்படிலாம் வேணும் அப்படிலாம் பண்ணு. ஆனால் என்னை மன்னிச்சிடு, அந்த மட்டும்தான் நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் பையன், ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அப்படியே உங்கள் காலில் விழுகிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ப்ளீஸ் பையன், நான் வேணுக்கும் பேசல பையன், நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ப்ளீஸ் டி ப்ளீஸ் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே ஏந்திரிங்க ஜாங்கோக். மன்னிச்சிட்டியா? ஏந்திரிங்க. இப்போ அவரும் ஏந்திரிக்கிறாரு, அப்படியே உங்களை பார்க்குறாரு. சாரி பையன். இப்போ நீங்கள் அவர் கன்னத்துலேயே ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறீங்க. அவர் ஜஸ்ட் அதை வாங்கிட்டு அப்படியே இருக்காரு. இது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு இப்போது அகைன் இன்னொரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. இது என்னையோ சென்னையோட சேர்த்து வச்சு பேசினதுக்கு அகைன் இன்னொரு ஸ்லாப் கொடுக்குறீங்க. இது என்ன கேரக்டர்லெஸ் அப்படி இப்படின்னு சொல்லி காயப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்குமே ஜாங்கூக் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அழுகுறீங்க. எங்கள் ஜாங்கூக்கா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அடி, இன்னும் கூட அடி, உனக்கு எவ்வளோ கோவம் இருக்கோ என்ன அடி. ஆனால் இப்படி எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி மட்டும் நீ நீ இப்படி நொந்து போயிடாத. நான் பண்ண தப்புக்கு இன்னும் பெரிய தண்டனை கொடுக்கணும். அடிடி, என்ன அடிடி அப்படின்ட்டு டைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு அழுகிறாரு. நீங்களும் அவரை ஹக் பேக் பண்ணிவிட்டு நீங்களும் அழுகிறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போ நீங்கள் ஜாங்கோக், ஆக்சுவலி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஜாங்கோக். உங்களை நான் லவ் பண்ணியிருந்தேன், அதனால தான் உங்கள் கூட மேரேஜ் வரையும் வந்தேன். நான் சன்யோலை லவ் பண்ணல. சன்யோல் என் ஃப்ரெண்டு மட்டும்தான். ஆனால் என் லவ் நீங்கள் ஜாங்கோக். இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். பட் ஒரு நாள் கூட நீங்கள் எனக்கு டைம் கொடுத்ததே கிடையாது. பத்தாததுக்கு என்ன இப்படி ஹர்ட் பண்ணுவீங்க. என்னால் அதையும் சொல்ல முடியாமல் இதையும் சொல்ல முடியாமல் ரொம்ப நரகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நரகமாக இருந்தது ஜாங்கோக் அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறீங்க. புரியுது வயன், புரியுது. தப்பெல்லாம் எந்த தாண்டி நான் தான் ஒழுங்காக புரிஞ்சுக்காம தவறாக புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். நம்மளோட லைஃப் இப்படி ஆறதுக்கான ரீசனே நான் தான். ஸோ சாரி பையன், ஐம் ஸோ சாரிடி அப்படின்ட்டு அகைன் உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அவர் ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இப்போது ஜாங்கூக் தான், பையன் நம்ம வீட்டுக்கு போகலாமா? நீங்களும் ஒரு குட்டி ஸ்மைலோட போகலாம் ஜாங்கூக் அப்படின்றீங்க. அப்படியே தான் இப்போ உங்களை கூட்டிக்கிட்டு அவர் உங்கள் வீட்டுக்கும் போயிடுறாரு. உங்கள் அம்மாவா, மாப்பிள்ள வயனை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா? என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? நான் சொன்னேன்ல, அவள் இப்படி தான் ஏதாவது கோச்சிக்கிட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவா. இப்போ என்னடி, ஏதாவது ஒரு குட்டி சண்டையாக தான் இருக்கும், அதுக்கே கோச்சிக்கிட்டு போயிட்டியா? பாவம் மாப்பிள்ள எவ்வளோ பதட்டமாக வந்து கேட்டா தெரியுமா வயன் எங்கன்ட்டு. நான் தான் ரொம்ப பயப்படுறாரேன்னு சொல்லிட்டு உன் சீக்ரெட் பிளேஸை சொல்லிட்டேன், மன்னிச்சிடு வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை. என்னடி சொல்லிட்டேன்ட்டு கோவமா நீங்கள்? ஆமாம்மா, கொஞ்சம் லைட்டாக கோவம், ஆனால் இல்லை.
இது என்னடா இது, கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இல்லையா? ஆமாம், நீ சொன்னதுக்கு லைட்டாக கோவம். நீ சொல்லலைன்னா அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டார்ல, அதுக்கு கோவம் இல்லை. நல்லா பேச கற்றுக்கிட்டடி நீனு. ஆமாம் அப்படின்றீங்க. இப்போ உங்கள் அம்மா தான், சரி சரி சாப்பிட்டியா, வா நான் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது குக் பண்ணி வைக்கிறேன், வந்து சாப்பிடு. சரிம்மா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி சரி போ. மாப்பிள்ளை நீங்களும் போங்க, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது குக் பண்ணி வைக்கிறேன். சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் மேலே போயிடுறீங்க. அப்படியே தான் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் அம்மா சூடாக ஏதோ சமைச்சு வைக்கிறாங்க, 2 பேரும் நல்லா சாப்பிட்றீங்க. இப்போ ஜங்குக் தான், ஆண்டி நான் பையனை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன். ஏன்பா நைட் இங்கே தங்கலாமே? இல்லை ஆண்டி, போகிறோம். நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் அங்கேயே போயிடுறோமே அப்படின்றீங்களா? சரி அப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு உங்களையும் கூட்டிக்கிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நீங்களும் அப்படியே தான் போகிறீங்க. இப்போது வீட்டுக்கு போனதும் ஜேகே தான் ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கா புரியுது, லைக் அவர் வந்து இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜங்குக், ஏன் அகைன் ஹெட்டை டவுன் பண்ணிட்டீங்க? இல்லடி, லாஸ்ட் டைம் இதே பிளேஸில் தானே நான் உன்னை தப்பாக பேசி வெளியில் போடின்னு சொல்லிட்டேன். அது ஞாபகம் வந்துச்சு, அதான் ரிக்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக், புரியுது எனக்கு, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படிலாம் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல ஜங்குக், அதில் கூட உங்கள் லவ் எனக்கு தெரியுது. நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு கிடைச்ச வைஃப்க்கு உண்மையாகவே ஒரு லவர் இருந்து அவங்கள பிரிச்சுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சேர்த்து வச்சுருந்தா அந்த பொண்ணும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பா. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அவள் எவ்வளோ கொடுத்து வச்சிருப்பா. உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் உண்மையாகவே ரொம்ப தேவை. நீங்கள் உண்மையாகவே ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான் ஜங்குக். என்ன வயன் ஏதேதோ சொல்கிற? நான் உண்மையாகவே ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னா, உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிற டைப்புனா உன்னை ஏண்டி நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறேன்? அதை பண்ணிட்டு தானடி உன்னை இவ்வளோ நாளாக இப்படி கஷ்டப்பட்டுட்டேன். அதெல்லாம் நினச்சாலே அசிங்கமாக இருக்குது எனக்கு. ஐயோ போதும் ஜங்குக், முடிஞ்சிச்சு, அதெல்லாம் முடிஞ்சிச்சு, விட்டுடலாம். எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. நான் கூட ரொம்ப ஹர்ட் ஆனேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாமே முடிஞ்சிச்சு, இனி வேணாம். நீங்கள் என்னை விரும்புகிறதா சொல்லியிருக்கீங்க. நானும் உங்களை லவ் பண்ணுறேன், அதுவும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமே, ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாமே. அந்த பாஸ்டெலாம் வேணாம் ஜங்குக், தூக்கி போட்டுடலாம் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. இப்போ அவர் அப்படியே ஹெட்டப் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஏன் ஜங்குக், என்ன உங்களுக்கு இன்னும் கூட டைம் ஏதாச்சும்? இப்போ ஜேகே வெடுக்குன்னு உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. அழுதுகிட்டே தான் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே அந்த கிஸ்ஸை வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் போகுது. இப்போ அந்த கிஸ் அப்படி பிரேக் பண்ணுறாரு. சாரி டே, ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். எப்படிலாம் பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசிட்டேன். இவ்வளோ கஷ்டப்படுத்தி கூட நீ பாஸ்ட் முடிஞ்சிச்சு, விட்டுடலாம், நம்ம லைஃப் இனி சந்தோஷமாக வாழலான்னு சொல்கிற. ரியலி நீ தான் வைஃப் மெட்டீரியல் வயன், நீ தாண்டி வைஃப் மெட்டீரியல். உன்னை போய் நான் இப்படி பண்ணிட்டேன்டே, அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன். ஐம் சாரி. என்னை நீ ஹோல் ஹார்ட்டடாக என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடுறே. உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் வயன் அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறாரு. நீங்களா அப்படியே தான் அவரோட முதுகில் டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. புரியுது ஜங்குக், நான் சொல்லிட்டேன்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி இருக்கிற லைஃப் யாச்சும் நம்ம ஹாப்பியாக வாழலாம். என்ன சொல்கிறீங்க?
அப்படின்ட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஐம் ரெடி பையன், நீ என்னை மன்னிச்சிட்டாலே எனக்கு போதும்டி, எனக்கு அதுவே போதும். ஐயோ, நான் உங்களை மன்னிச்சிட்டேன், எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்? சரி இங்கே வாங்க அப்படின்ட்டு அவர் ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் பெட்ரூம் தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. என்னடி ஜாங்கோக், நான் உங்களை மன்னிச்சிட்டேன் ஜாங்கோக், புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் தான் என் ஹஸ்பண்ட், நான் தான் உங்கள் ஒய்ஃபு. சம் டிஸ்டர்பன்சஸ்லாம் வந்தது, எல்லாமே கிளியர் பண்ணிட்டோம். இனி அது பற்றிலாம் யோசிக்கவும் வேணாம், பேசவும் வேணாம், முடிஞ்சு போச்சு. அந்த கதை எதுவுமே நம்மளுக்கு இப்போ வேணாம். இனி நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலாம், நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழலாம். புரியுதா? நான் என்ன மீன் பண்ண வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் ஐஸை பார்க்குறீங்க. அவரும் உங்கள் ஐஸை பார்க்குறாரு. ஓகே, இன்னும் கூட உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். சரி, நானே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட லீன் ஆகிட்டு அவர் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜென்டிலாக அந்த கிஸ் போகுது. இப்போ அப்படியே தான் 2 பேரும் அந்த பெட்டில் விழுகிறீங்க. இன்னும் கிஸ் பிரேக் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் அவரோட ஷர்ட் பட்டன் ஒன்று ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க, கிஸ் பண்ணிக்கிட்டே. அவருக்கும் புரியுது. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஏ பையன், ஆர் யூ ஷோர்? நீங்கள் ஒயிட் ஸ்மைலில், எஸ் ஜாங்கோக், ஐ ஆம் ஷோர். பிகாஸ் நீங்கள் என்னை வேணும்னுக்கே ஹர்ட் பண்ணலை. நான் வேறு யாரையோ விரும்புகிறேன்னு நினச்சி எங்களை சேர்த்து வைக்கணுன்னு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க. ஸோ உங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான். உங்கள் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் டபுள் ஓகே. பிகாஸ் நான் உங்களை தான் லவ் பண்ணியிருந்தேன், நீங்களும் என்ன தான் லவ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் லவ் பண்ண பொண்ணு ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நீங்கள் இந்த டெசிஷனை எடுத்துருந்தீங்க. அதுக்கு தான் என்னை ஹர்ட் பண்ணீங்க. ஸோ எவ்ரிதிங் இப்போ கிளியர் ஆனது. நாளை நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் லவ் இருக்கிறதுனால நம்ம இதை ஃபார்வர்ட் கொண்டு போகலாம் ஜாங்கோக். எஸ், ஐ எம் ஓகே வித் திஸ். ஐ எம் ஓகே வித் யூ. அண்ட் உங்கள் கூட இந்த லைஃப் ஷேர் பண்ணுறதுக்கும் எனக்கு ஓகே தான் ஜாங்கோக். உங்களுக்கு ஓகேனா இதை இப்படியே கூட நம்ம கொண்டு போகலாம். இப்போ ஜாங்கோக் அப்படியே உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு, கிஸ் பண்ணுறாரு. தேங்க்ஸ் டி, புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எனக்குமே உங்களோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல விருப்பந்தான் பையன் அப்படின்ட்டு அந்த நைட்டு நீங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருந்திருப்பீங்க. ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப ஹாட்டாக போயிருந்துருக்கோம். இவ்வளோ நாள் உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணாரோ அதெல்லாமே இதில் போயிடுச்சு. பிகாஸ் அந்த அளவுக்கு உங்களை கேர் பண்ணி இந்த நைட்டை கொண்டு போயிருந்திருப்பார். உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கோம். ஜாங்கோக், என்னடி என்ன பார்த்து பண்ண மாதிரியே இருந்துச்சு? ஆமாம், போதும்டி, உன்னை அழ வச்சதெல்லாம் போதும். இனிமே உன்னை அழ வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வேறு பெயினாக இருக்கும், எல்லாம் தெரியும். அதனால தான் பார்த்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இனிமே நீ அழுக்கவே கூடாது. அதான் இப்படி. ஏன் உனக்கு பிடிக்கலையா? வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணட்டா? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அவரை கிஸ் பண்ணுறீங்க. இல்லை ஜாங்கோக், பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் நல்ல மனசு அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜாங்கோக் அப்படின்ட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பேக் பண்ணுறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரியை வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மொக்கையாக இருக்குன்னா மன்னிச்சிடுங்க. அப்புறம் என்னன்னா, இன்னும் கூட ஜேகேக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ஸ் வேறு ஆஃப் பண்ணிவிடுவேனே.
சரி, நான் இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி தோணுது? லைக் ஜேகேக்கு வந்துட்டு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தோணுதா என்னன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய் ஆல். ஹாப்பியாக இருங்க.